ஸோ இந்த 5 நாள் கூட்டம் எதற்காக அப்படின்றது ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன். 2025க்கான ஆசீர்வாதத்தை நோக்கி பார்ப்பதற்காக. ஸோ ஒரு ஃப்ளைட்டு வந்து கிளம்புது அப்படின்னா அதுக்கு முன்னாடி போகிறதுக்கு ரெடியாகி என்ன பண்ணுவாங்கன்னா ப்ரிப்பேர் ஆகி போவாங்க. ஸோ அதுக்கான டைமிங்ஸ் இதெல்லாம். ஸோ எதுக்காகனா அந்த ஃப்ளைட்டை பிடிக்கிறதுக்காக எப்படி கடந்து செல்கிறாங்களோ அதுபோல் 2025 நம்ம ஆண்டவர்கிட்ட ப்ரேயரில் தான் இருக்கிறோம், ஆண்டவர் பிள்ளைகளாக தான் இருக்கிறோம். அப்படியே போகிற போக்கில் போயிடலாம் ஆசீர்வாதமாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா நம்ம கண்டிப்பாக வந்து போகிற போக்கில் அப்படியே போகிறப்போ தேவன் கண்டிப்பாக ஆசீர்வதிப்பார். ஆனால் தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்திருக்கிறப்போ வசனம் சொல்கிறது முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுகிறப்போ கொடுக்கப்படும் சொல்லலை, கூட கொடுக்கப்படும் என்ற வசனம் சொல்கிறது. அதாவது கர்த்தர் எல்லாருக்குமே சூரியனை கண்டிப்பாக கொடுக்க தான் போகிறார். 2025 சந்திரன் எப்போதும் வரதான் போகுது, மழை கண்டிப்பாக தரதான் போகிறாரு, சாப்பாடு எல்லோரும் சாப்பிட தான் போகிறாங்க. இந்த வாழ்க்கை அதாவது அளவுக்கு இருக்கிற வாழ்க்கை குறித்து வேதம் என்றைக்குமே சொல்கிறதில்லை. 5 அப்போ 2 மீன் 5000 பேருக்கு கொடுக்குறப்போ ஆண்டவருக்கு என்ன ஆக்சுவலி சொல்லி தந்தார் அப்படின்னு கேட்டிங்கன்னா 12 கூட எக்ஸ்ட்ரா எடுக்கிற விதங்களை சொல்லி கொடுத்தார். ஸோ ஆண்டவர்கிட்ட போனீங்க அப்படின்னா அவர் எப்போதுமே ப்ராஸ்பரிட்டியை அதிகமானதை அவர் அதிகமாக சொல்லுகிறார். கேமரா கரெக்டாக இருக்கா? எடுத்து தெரியல. ஸோ கர்த்தர் வச்சிருக்கிறது எல்லாமே ரொம்ப ரொம்ப அதிகமான காரியம். சொல்லுங்கள், அதிகமான காரியம். ஸோ பற்றாக்குறை என்பது ஒரு சாபம், இல்லாமை என்பது ஒரு சாபம் இருக்குது. ஆனால் அதை வந்து யூஸ் பண்ணுறதுக்கு எனக்கு மனசு இல்லை அப்படிங்கிறது ஒரு சாபம். சில இதெல்லாம் வந்து வசதியாக இருக்கிற மாதிரி பார்க்குறதுக்கு தெரியும், ஆனால் உண்மையாக வசதியாக இல்லாதது அவங்களுக்கு தான் தெரியும். சில பேர் நல்லா வசதியாக இருப்பாங்க, எதுவும் யூஸ் பண்ண முடியாது. எல்லாமே ஒரு டைப் ஆஃப் சாபமாக இருக்கிறது. ஆனால் தேவன் திங்க் பண்ணுற லைஃப் என்னன்னு கேட்டிங்கன்னா எல்லாத்தையுமே சம்பூர்ணமாக நீங்கள் அனுபவிக்க வேண்டியதே கர்த்தருடைய சித்தமாக இருக்கிறது. ஸோ 2024 வரைக்கும் ஒரு அனுபவம் உங்களுக்கு இருக்கும். ஸோ நீங்கள் வயதில் மூத்தவர்கள் இருக்கிறீங்க, விசுவாசத்தில் வல்லவர்கள் இருக்கிறீங்க, நிறைய காரியங்கள் ஜெபித்து நீங்கள் நிறைய காரியத்தை எடுத்திருப்பீங்க. அதெல்லாம் தாண்டி இந்த 2025 ஒரு புதிய ஆண்டை கர்த்தர் நம்மக்கிட்ட தரார். ஆமென். ஸோ நமக்கு ஆல்ரெடி பல எக்ஸ்பீரியன்ஸ், நம்ம உலக வாழ்க்கையில் நார்மலாக வாழ்ந்த அனுபவங்களும் இருக்கலாம். அதை தாண்டி தேவன்கிட்ட ஜெபித்து சில காரியங்களை பெற்றுக்கொண்டது இருக்கலாம். ஆனால் சொல்லுங்கள், இதெல்லாம் இல்லைங்க. பரோட்டா பரோட்டா சாப்பிட்னே இருந்துட்டு திடீர்னு இல்லை 50 வந்துருச்சு அப்படின்னு சொன்ன உடனே இல்லை கோட்டையில் நான் ஃபஸ்ட்டு இருந்து வளர்கிறேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் ஒத்துக்கவே கூடாது. வந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் இன்னும் நிறைவாய் மாறணும் அப்படிங்கிற அன்சாட்டிஸ்ஃபேக்ஷன் மோடு எப்போதுமே உங்களுக்கு இருக்கணும். ஏன்னா சாட்டிஸ்ஃபேக்ஷன் மோடு தான் இருக்கிறதுலே வந்து ஒரு மன நிறைவு வந்துருச்சுன்னு வச்சுங்களேன். மன நிறைவு வந்துருச்சுனாலே அதோடு நம்ம முடிச்சுருவோம். எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம அந்த சர்ச் இருக்குது, சர்ச்சில் வந்து ஒரு 50 பேர் உட்கார அளவுக்கு இடம் இருக்குது. 50 பேர் உட்காந்து ஓகே இதே போதும் அப்படின்னா மனநிலைமையில் இருந்துட்டோம் அப்படின்னா இந்த சபையோட அப்படியே இது வளர்ச்சி வந்து அதோட ஸ்டாப் பண்ணுறேன்னு அர்த்தம். ஆனால் இல்லை, இன்னும் நிறைய பேர் மக்கள் ரசிக்கப்பட வேண்டியவங்க இருக்கிறாங்க, ரசிக்கப்பட்டு புறம்பே தள்ளப்பட்டவங்க அநேக பேர் இருக்கிறாங்க. அவங்களுக்குலாம் அவங்க நல்ல அடைக்கல பட்டணம் தேவை. இப்படின்ற இடத்துலேருந்து நான் இன்னும் யோசிக்க ஆரம்பிக்கிற இடத்துக்கு நான் வரப்போ சொல்லுங்கள், சபை பெருகுகிறது. அதே மாதிரி தான் நீங்கள் சம்பாதிக்கிறது உங்கள் படிப்புக்கு ஏற்ற மாதிரி 10,000 ரூபா 15,000 இருக்கலாம், அதெல்லாம் உங்களுடைய பலன். ஆனால் என்றைக்கு இந்த 5 நாள் உட்காந்து இது இல்லை தேவனுடைய பலனில் நான் 2025 கடக்க போகிறேன், 20,000 இல்லை, 50,000 இல்லை, 1,00,000 இல்லை, நான் எண்ணி முடியாத அளவுக்கு தேவன் எனக்கு தர அவர்னால முடியுன்ற இடத்துக்கு நீங்கள் என்றைக்கு உங்களோட மைண்டை ஜபத்தில் பழக்க வைப்பதற்கு ஆரம்பிக்கிறீங்களோ அன்றைக்கி கர்த்தர் பெருக்கத்தை உண்டு பண்ணுகிற கர்த்தராக இருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். ஸோ பெருக்கத்தை பெற்றுக்கொள்ள வேண்டியது உங்களுடைய பொறுப்பாக இருக்கிறது. பெருக்கத்தை தருவது கர்த்தருடைய விருப்பமாக இருக்கிறது. எத்தனை பேர் கையை உயர்த்தி சொல்ல முடியும், கர்த்தருடைய விருப்பத்தை நான் பெற்றுக்கொள்கிறேன், கர்த்தருடைய விருப்பத்தை முழுசாக நான் பெற்றுக்கொள்கிறேன். ஹல்லேலூயா. ஸோ அதுக்காக தான் நம்ம இன்னைக்கு கூடி இருக்கிறோம். ஸோ 2025 இந்த 5 நாள் ப்ரேயர் எல்லாமே என்ன பண்ணலான்னா நம்ம முடிக்க முடியும். ஆனால் அப்படி முடிக்கக்கூடாது அப்படிங்கிறதுல எது ரூல்ஸ்லாம் கிடையாது. நீங்கள் ஒரு விஷயத்தை ப்ரிப்பேர் பண்ணி உட்காருகிறப்போ ஈஸியாக ஜெயத்தை பார்ப்பீங்க. வாசனம் அழகாக சொல்லுதில்ல, என்னது, குதிரைகள் யுத்த நாளுக்காக ஆயத்தமாக்கப்படுகிறது, ஆனால் ஜெயத்தையே கர்த்தர் தரார். ஸோ ப்ரிப்பரேஷன், ஒரு விஷயத்துக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்கனாலே அதில் கண்டிப்பாக ஒரு அவுட்புட்டை பார்க்க போகிறீங்கன்னு அர்த்தம். ஆனால் தேவனுடைய சமூகத்திலேருந்து ஒரு விஷயத்தை ப்ரிப்பேர் பண்ணீங்க அப்படின்னா பெரிய தாக்கத்தை அந்த குறிப்பிட்ட விஷயங்களில் நீங்கள் பெரிய ஆசீர்வாதத்தை
பார்க்க முடியும். ஸோ தொடர்ந்து நம்ம இந்த 5 நாள் அமரப்போகிறோம். 5 நாள் தொடர்ந்து நீங்கள் வரும்படியாக அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறது. நீங்கள் வந்து அமருங்கிறப்போ இங்கே நம்ம சர்ச்சில் இருக்கிற பீப்புள்ஸ்க்கு என்ன டிஃப்ரெண்ட்டு சொல்கிறதுக்கு முடியும். ஏன்னா இங்கே வந்து அமருகிறவங்களுக்கும் அமராமல் இன்னும் வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸை கர்த்தர் காண்பிப்பார். ஆமேன்னு சொல்லுங்களேன். ஏன்னா தேவனோட சமூகம் அவ்வளோ பெரிய கனமுள்ள காரியம். நீங்கள் அதுக்கு வந்து 5 நாள் வந்து ஸ்பெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா எல்லாருக்கும் கொடுக்குற மாதிரி அது ஆண்டவர் கொடுக்க போகிறது இல்லை. புத்தி உள்ள 5 ஸ்திரீகள் என்ன பண்ணாங்க அப்படின்னா தங்களுக்கு உண்டான எண்ணெயை வந்து என்ன பண்ணல, கொடுக்கல. ஸோ சில விஷயத்தை நீங்கள் பாதுகாத்து சில விஷயத்தை மேன்மையாய் பார்க்கும்பொழுது அதற்கான ஆசீர்வாதங்களும் தனித்துவமாய் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறது. ஆமேன்னு சொல்லுங்களேன். ஸோ நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டியது இன்னும் அதிகமாக இருக்கிறது. நீங்கள் ஒரு ப்ரேயர் ரிக்வெஸ்ட்காக ஜோம் பண்ணுறீங்க. என்னது, ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு கடன் இருக்குதுன்னு வச்சுங்களேன். ஒரு 50,000 ரூபா கடன் இருக்குன்னா, ஆண்டவரே அந்த 50,000 ரூபா முடிக்கணும், ஆண்டவரே அந்த 50,000 ரூபாய் எப்படியாவது கொடுங்க ஆண்டவரேனா, கண்டிப்பாக அது அப்படி நடந்து 50,000 ரூபா உங்கள் கையில் வந்துடும். அந்த 50,000 ரூபா பார்த்தீங்கன்னா கேட்டது எவ்வளோ அது கரெக்டாக உங்கள் கையில் வந்திருக்கோம். வசனம் சொல்லுகிறது, நீங்கள் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாக செய்கிறவரும். ஸோ அவர் சமூகத்தில் வந்து உட்காந்து 2025 எப்படி இருக்கணும்னு நீங்கள் ஒரு மனசை வச்சு ஜோம் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அதை விட அதிகமாய் கர்த்தர் அதை பிரதிபலிக்கக்கூடியவராக இருக்கிறார். ஒன்றே ஒன்று மட்டும் உறுதியான விஷயம், அவர் சமூகத்தில் என்னெல்லாம் கேட்குறோமோ அதை கண்டிப்பாக தருவார். ஆனால் ஸ்பெஷலானவங்களுக்கு இந்த மாதிரி 5 நாள்லாம் உட்காரவங்களுக்கெல்லாம் இன்னும் ஸ்பெஷலானது இருக்கும். என்னென்னு கேட்டிங்கன்னா, நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமான காரியத்தை உங்களிடத்தில் அவர் கொடுக்குற தேவனாக உங்களிடத்துல கடந்து வருவார். ஆமென் சொல்லுங்களேன். ஸோ கண்களை மூடி நாம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். தேங்க்யூ ஃபாதர், ஹல்லேலூயா. எங்கள் அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, அப்படியே கையை உயர்த்தி ஆவியானவர், ஆவியானவரே, எங்கள் அப்பா பிதாவே, எங்கள் அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே. சொல்ல, எங்கோ நான் வாழ்ந்தேன், எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என் நேசர் தேடி வந்தேன். ஓ, எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என் நேசர் தேடி வந்தேன். சொல், நெஞ்சார அணைத்து, நெஞ்சார அணைத்து, முத்தங்கள் கொடுத்து, நிழலாய் மாறிவிட்டீ ஐயா. நெஞ்சார அணைத்து, முத்தங்கள் கொடுத்து, நிழலாய் மாறிவிட்டீ. நன்றி நன்றி உமக்கு நன்றி அப்பா, நன்றி உமக்கு. அப்படி இருதயத்திலிருந்து பாடி சொல்றாங்க, அப்பா பிதாவே, அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே, ஷபரதனமரதனமரஷகலதடபா, எங்கள் அப்பா பிதாவே. எத்தனை பேர் தேவ பிரசனத்துக்கு முன்பதாக நிற்கிறேன் என்ற இடத்திலிருந்து அவரை பார்த்து உயர்த்தி, தாழ்மையில் இருந்தேன், ஓ தாழ்மையில் இருந்தேன், தள்ளாடி நடந்தேன், தயவாய் நினைவு கூர்ந்தீர். ஓ தாழ்மையில் இருந்தேன், தள்ளாடி நடந்தேன், தயவாய் நினைவு கூர்ந்தவர் என்ன சொன்னார்னா, கலங்காதே என்று கண்ணீரை துடைத்து கரம் பற்றி நடத்துகிறே. அவர் கலங்காதேன் என்று சொன்ன ஒவ்வொரு காரியத்திலும் அவர் நம்மளுடைய கரங்களை பிடிச்சு நடத்தி கொண்டு இருக்கிறார். எத்தனை பேருக்கு தெரியும்? உங்க பிள்ளைகளை குறிச்ச காரியமா இருக்கலாம், உங்க கணவரை குறிச்ச காரியமா இருக்கலாம், உங்களுடைய சுத்தி இருக்கிற ஆசீர்வாதத்தை குறித்த காரியமா இருக்கலாம். அதை அவர் எடுத்துக்கொண்டார், அவர் எடுத்து அதை வழி நடத்துகிறார். அவர் சமூகத்தில் வைத்த எந்த காரியமும்
அப்படியாக விடப்பட்டதல்ல. அதில் அடுத்த அளவுக்கான ஆசீர்வாதங்களை கர்த்தர் ஏதோ ஃப்ளேவரா ஆட் பண்ணி கொண்டிருக்கிறார். ஓ ஆவியானவரே, சொல்ல எங்கள் அப்பா பிதாவே, எங்கள் அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே, இரவும் பகலும் இரவும் பகலும் ஐயா கூட இருந்து என்னாலும் காத்தவரே, இரவும் பகலும் ஐயா கூட இருந்து என்னாலும் காப்பவரே. சொல்ல மறவாத தெய்வம், மறவாத தெய்வம், மாறாத நேசர், மகிமைக்கு பாத்திரரே. ஓ மறவா, ஒரு நாளும் ஒரு நைட்டு உங்களை மறக்கல, ஒரு டேவும் உங்களை மறக்கல, ஒரு செகண்ட் கூட உங்களை மறக்காம சகரமனதனமோ நன்றி சொல்லுங்களேன். நன்றி உமக்கு சகலதடபலதடபலதடபலதடபா ரிகரபா சகலபலதடபலதடபா. எங்கள் அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே, ஓ எங்கள் அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை சகலபரதனமரதனமோ. இரண்டு கரங்களையும் வானத்துக்கு நேராக உயர்த்தி லமரதனமோ சகலதனமரதனபலோதனமோ சகலதனபலதனபல. அவர் ஸ்பிரிட்ல நீங்க நிற்கிற ஒவ்வொரு செகண்டுமே கர்த்தர் உங்களை மறுரூபப்படுத்தி கொண்டிருக்கிறார். நீங்க வந்த வண்ணமால இந்த ஒரு செகண்டுக்கு முன்னாடி இருந்தது போலவும் அல்ல, கர்த்தர் உங்களை மறுரூபப்படுத்துகிறார், மறுரூபப்படுத்துகிறார். எஸ், அந்த ஸ்பிரிட் ஆஃப் காட் உணர்ந்தவர்களாய் ராத்தோ ப்ரோ ஷபாலா கரபலாதடபா. 2025 ஒன்னே ஒண்ணுதான் வேணும், அது தேவ ஆவியானவர். தேவ ஆவியானவர், தேவனுடைய பிரசன்னம், அவர் உங்க பக்கத்தில் இருக்கிறது நீங்கள் உணர்கிற தருணங்கள். அவர் உங்க கூட தான் 24 மணி நேரம் இருக்கிறார். அவர் என் கூட தான் இருக்கிறாருன்னு உணர்ந்து கொண்டே இருக்கிற அந்த உணர்வுகளை கர்த்தர் உங்க மேல கொடுத்து கொண்டே இருப்பாராக. எஸ், இப்பொழுது அந்த அப்படிப்பட்ட ஒரு ஆவியானவர் உங்க மேல இறங்கி வருகிறார். ரா கபா ஷபா லானா டாடா ரி கடாதனமா ஷேகலே ரதாடகலதடபா இமேஜ் லி மராதடே கலதனமலா ஷோகோலோதடபோ ரி கடாதடபா ரிதடே பலா ஷேலே நதனமனதனமனதடோ ரிதடபா ஷேபலாரதனிமா ரகடதனமா ரி கடதடபா. நான் உண்மை உணரணும்னு சொல்றவங்க, உண்மை உணரணும்னு சொல்றவங்க ரி கடபா. ஒரு வெற்றிக்கு பின்வதாக ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு, ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு, அது தேவ பிரசனம். தேவ பிரசனம் பைபிள்ல படிக்கிற ஒவ்வொரு கேரக்டர்ஸ்க்கும் பின்னாடி, ஒவ்வொரு குணாதிசயர்களுக்கும் பின்னாடி என்ன இருக்குன்னா தேவனுடைய பிரசனம் இருக்கிறது, தேவனுடைய பிரசனம் இருக்கிறது. தேவனுடைய பிரசனம் நிறைந்த தாவீது, தேவ பிரசனத்தில் நிறைந்திருந்த ஆபிரகாம், தேவ பிரசனத்தில் அவர் வார்த்தையை கேட்கக்கூடிய இடத்துல நின்ன ஒவ்வொருத்தருமே அவர்கள் வெற்றி பெற்றார்கள். எத்தனை பேர் தேவ பிரசனத்தை வாஞ்சித்தவர்களை உங்க தலை மேல இருந்து அந்த தேவ பிரசனம் உங்க மேல ஆளுகை செய்கிறதாக இறங்கி வரும். நடக்கிற ஒவ்வொரு பிரச்சனைக்கும் தீர்வாய், பிரச்சனையுடைய தீர்வு அல்ல, கர்த்தரே நமக்கு தீர்வாக இருக்கிறார். கர்த்தரே நமக்கு பலனாய் இருக்கிறார். கர்த்தருடைய ஆவியானவரே நமக்கு பலனுள்ளவராய் நம்மளை மாற்றுகிறார். பலவீனன் சொல்வான் நான் பலவான் என்று சொல்லத்தக்கதாய், தரித்திரன் நான் ஐஸ்வர்யவான் என்று சொல்லத்தக்கதாய் கர்த்தருடைய பலன் உங்களுக்குள்ளாக இறங்கி நிற்கிறது. ரகபோ ரீதடா ஷகலதடபா. எங்க மேல திறக்கப்பட்டிருக்கிற வானத்திற்காக நன்றி. உம்முடைய வானம் எங்களை போஷிக்கட்டும், உம்முடைய வானம் எங்களை போஷிக்கட்டும். ரபோ ஷபரா தீரிமரா தோலோதோடபோ. எஸ், ஸ்பிரிட் ஆஃப் காட் உணர்கிறவர்கள், ஆவியானவரை உணர்கிறவர்கள் அவருக்கு அப்படியே எஸ்ஐந்து வந்து உங்க கையை பிடிச்சு கூட்டிட்டு போறப்போ அவரோடு நடந்து வருகிறவர்களாய், இந்த கை தட்டுறது வாயை திறக்கிறதெல்லாம் அவர் அப்படியே கூட்டிட்டு போறப்போ அவர் கூட போறீங்கன்னு அர்த்தம்.
அவர் கூட போறீங்கன்னு அர்த்தம். அவங்க மேல அசைவாடி வருகிறார். இந்த ஹால்குள்ள இருக்கிற எல்லார் மேலயுமே ஆவியானவர் அசைவாடி வருகிறார். ரீதனிமனா ஷிலதினிமனா தட தட தடபா ரிகடா தட தட தடபோ ஷெல தடி தட தடா ரிகடாபோ ஷிகலா தடபோ ஷல தடபல தடபா ரீதனிமரா ஷோகலோ தடபோ ரிபா பாபா 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 ஷபா பாபா 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 ரிபா பாபா பாபா ஷிபலி ரிபா பாபா பாபா ரீதனிமோ ஷாட்டரபா ரீதடா ஷேடடா லதடபோ ரிகடானமா ஷேகலா தடபா ரிகடா தடபா. சத்துருக்கள் வெக்கப்பட்டு போடும்படியாய் கர்த்தர் உங்களை ஆவியில நிரப்புகிறார், ஆவியில நிரப்புகிறார். எங்க ஆவியானவர் துணையோட போறீங்களோ, எங்க ஆவியோட போறீங்களோ, அது முன்பதாக இருக்கிற சத்துருக்கள் வெக்கப்பட்டு போவார்கள். பிரச்சனைகள் வெக்கப்பட்டு போகும். பிரச்சனைகள் எல்லாம் உங்களுக்கு காலடி கீழாக வந்து நிற்கும். படிக்கற்களாய் மாறும், உயர்த்தப்படுகிற ஏணியாய் மாறும். ராத்திரி முடிக்க முடியாது நீங்க நினைக்கலாம், ஆனா உள்ள இருக்கிற ஆவியானவர் சொல்லுவார், இல்ல அது முடிக்க முடியும். உனக்கு முன்பதாக இருக்கிற மலையை நீ விசுவாசத்தோடு, கடுகளவு விசுவாசத்தோடு, ஏதோ ஆவியில் நிறைஞ்சு பேசுகிற அந்த விசுவாச வார்த்தை, அந்நிய பாஷைகள் எல்லாம் உனக்கு முன்பதாக இருக்கிற அந்த பெரிய மலையை அப்புறப்படுத்துகிற வல்லமை கொண்டதாய். எத்தனை பேர் ஆவியானவரை உணர்ந்து அது குடும்ப பிரச்சனையா இருக்கலாம், தொழில் பிரச்சனையா இருக்கலாம், சொத்து விவகாரங்களா இருக்கலாம், சுத்தி இருக்கிற காரியங்களா இருக்கலாம், எதுவா இருந்தாலும் கர்த்தருக்கு அது லேசான காரியம். சொல்லுங்க, என் பலத்தினால் அல்ல, என்னோட பராக்கிரமத்தினால் அல்ல, ஆனா ஆவியினால, ஆவியினால. நல்ல கரங்களை தட்டி ரே நம ஷேலதடபோ ரீதடவே ஷாட்டரபலதனே ரிகடமா லாதுடோபோ ஷேலதடா லேதனமா ரதடோ லதடபலபா ஷாகரதனமா. தாங்கி நடத்தும் கிருபை இது, தாழ்வில் நினைத்த கிருபை இது. தாங்கி நடத்தும் கிருபை இது, தாழ்வில் நினைத்த கிருபை இது. தந்தையும் தாயும் கைவிட்டாலும் தயவாய் காக்கும் கிருபை இது. தந்தையும் தாயும் கைவிட்டாலும் தயவாய் காக்கும் கிருபை. அப்படியே கரங்கள் உயர்த்தி சொல்லுங்க, அப்பாவும் கிருபை, அப்பாவும் கிருபைகளால் என்னையான காத்து கொண்டீர், காத்து கொண்டீரே. சொல்ல, அப்பாவும் கிருபைகளால், அப்பாவும் கிருபைகளால் என்னை அணைத்து கொண்டவரே, அணைத்து கொண்டீரே. ரெண்டு கரங்களை உயர்த்தி முடிஞ்ச உட்கார்ந்து இருக்கிறவங்க முடிஞ்ச எழுந்து நின்று தேவனுடைய பிரசன்னத்தில், முடியலன்னா உட்காருங்க, தேவனுடைய பிரசன்னத்தை அப்படியே கரங்களை உயர்த்தி அவரை வரவேற்று, எஸ் அவரை பார்க்க வந்திருக்கிறோம், அவரை பார்க்க வந்திருக்கிறோம். அவர் இழுத்து கொண்ட கிருபைக்காக நன்றி செலுத்தி, அவர் இழுத்து கொண்ட கிருபை நம்மளோடு இழுத்து வைத்திருக்கிற, நமக்கு சில டைம் அந்த அதுக்கான அறிவு ஒரு இதான விஷயம் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அவர் நம்மளை இழுத்து வைத்திருக்கிறார். நிறைய டைம் அவரை நம்ம மறந்து போயிருப்போம், அவர் விட்டு வெளியே வந்திருப்போம், ஆனால் அவர் நம்மளை இழுத்து வைத்திருக்கிறார். நம்மளை இக்கட்டுக்குள்ளாக, அவர் கட்டுக்குள்ளாக வச்சிருக்கிறார். அவருடைய கட்டுன்னு ஒன்று இருக்குது. அவர் இழுத்து காரினத்தினால் நான் இழுத்து கொண்டேன், அனாதி ஸ்நேகத்தினால ஸ்நேகித்திருக்கிறேன் என்று சொல்கிற கடுத்த அன்பின் கயிறுகளால் நம்மளை அப்படியே அணைத்து கட்டுகிறாராம். எத்தனை பேர் அவர் அன்புக்குள்ளாக நான் கட்டப்பட்டிருக்கிறேன்னு சொல்ற ஒரு ரெண்டு கரங்களை அதை என்ஜாய் பண்ணி அதை அப்படியே சுதந்திரித்து கொள்ளுகிறவர்களாய் ரெண்டு கரங்களை உயர்த்தி ஏறி மாறாதோலோ ஷகலதனி தட தட தடபா. நம் குற்றங்கள் செய்கிறவர்கள், நம் தாறுமாறான காரியங்களை யோசிக்கிறவர்கள், நம்மிடத்திலிருந்து வெளிப்படுகிறதெல்லாம் தேவனுக்கு ஏற்றவாறு இல்லாத காரியங்கள் இருந்தாலும் கர்த்தர் தன்னுடைய தாழ்மையை, தன்னுடைய குவாலிட்டியை குறைச்சிக்கிட்டு இயேசு கிறிஸ்து எப்படி இந்த உலகத்துக்கு வந்தாரோ அதற்கு போல அவர் அன்பு நிமித்தமாய் ஒவ்வொரு முறையும் நம்ம கிட்ட வந்து அவர் நம்மளை கட்டுகிறவராக இருக்கிறார். இந்த கரங்களை உயர்த்தி சொல்ல, அநாதி கிருபை, அநாதி ஸ்நேகம், அநாதி கிருபை. தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ ஃபாதர்.
சோர்ந்து போகாதபடிக்கு எங்கள் பலனாய் நீங்க இருக்கிறவரே. நான் சோர்ந்து போகும்போது என் பலனாக மாறும். நான் சொற்களற்ற நேரம் என் ஆத்துமாவும் பாடும். நான் சோர்ந்து போகும்போது என் பலனாக மாறும். சொற்களற்ற நேரம் சொற்களற்ற ஆத்துமாவும் என் ஆத்துமாவும் கரங்களை உயர்த்தி அல்லேலூயா 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 அல்லேலூயா. என் உயர்விலும் தாழ்விலும், என் உயர்விலும் என் தாழ்விலும் என் ஆத்துமா பாடும். என் உயர்விலும் என் உயர்விலும் என் தாழ்விலும் என் ஆத்துமா பாடும். அல்லேலூயா அல்லேலூயா. சத்துரு சிரிக்கையில், சத்துரு சிரிக்கையில் அல்லேலூயா. ஏளனம் ஏளனம் செய்கையில் அல்லேலூயா. சத்துரு சத்துரு சிரிக்கையில் அல்லேலூயா. ஏளனம் செய்கையில் அல்லேலூயா. என் எதிரி பெருக பெருக என் பந்தி அளவு பெருகும். நான் துதித்து பாடும்போது சிறைச்சாலை கதவும் திறக்கும். என் எதிரி பெருக பெருக என் பந்தி அளவு பெருகும். நான் துதித்து பாடும்போது சிறைச்சாலை கதவு திறக்கும். தொடர்ந்து எங்கள் மேலே ஆளுகை செய்து கொண்டே இருப்பதாக நான் உணர்ந்து கொண்டிருக்கிற பிரச்சனம் இதோ பல நாட்களை 2025 முதல் கொண்டு பல நாட்களை அப்படி அதை ஃப்ரேம் பண்ணி கொண்டிருக்கிற கிருபைக்காக நன்றி டாடி. தொடர்ந்து உங்களுடைய பிரச்சனத்திலும் உங்களுடைய ஆளுகையிலும் வழி நடத்துங்க பிரேசும் பிதாவே. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இருக்கிறதுல நாம் அமர்ந்துக்கொள்வோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வாழ்த்துக்கள். இந்த 5 நாள் கூட்டத்திற்கு, இந்த முதல் நாள் கூட்டத்துக்கு நீங்கள் வந்திருக்கிற யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். தொடர்ந்து நாம் சில வசனங்களை படித்து நாம் அடுத்த ஒரு 8 o'clock நாம் முடிக்க போகிறோம். எடுத்துக்கொள்ளலாம் ஆதியாகமம் 2வது அதிகாரம், ஆதியாகமம் 2வது அதிகாரம். ஆதியாகமம் 2வது அதிகாரம் 18வது வசனத்தை நாம் சேர்ந்து வாசிப்போம். ஆதியாகத்தை பழைய ஏற்பாட்டில் புதிய ஏற்பாடான்னு சொல்லி தேடிட்டு இருக்காதீங்க. பழைய ஏற்பாட்டில் ஃபஸ்ட்டு புஸ்தகம் ஆதியாகமம் 2வது அதிகாரம் 18வது வசனம். வர சண்டே அன்னைக்கு நம்மளுக்கு எபிரேயர் டெஸ்ட் இருக்குது. ஸோ தொடர்ந்து படித்து கொண்டு வரும்படியாக கேட்டுக்கொள்ளப்படுகிறது. அண்டு ஆடியோ பைபிள் வேணும்னு கேட்குறவங்க
உங்களுக்கு உங்களோட ஃபோன் எடுத்துகிட்டு வாங்க, உங்களுக்கு ஆடியோ பைபிள் வச்சு தரேன். உங்களுக்கு அதில் இன்னும் கொஞ்சம் ஈஸியாக புரியும். அந்த ஸ்பீக்கர் மட்டும் இப்படி கற்றுட்டு பார்க்கணும். ஸோ 18வது வசனத்தை நாம் யாவரும் சேர்ந்து வாசிப்போம். பின்பு தேவனாகிய கர்த்தர், மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார். தேவனாகிய கர்த்தர் வெளியின் சகலவித மிருகங்களையும் ஆகாயத்தின் சகலவித பறவைகளையும் மண்ணினாலே உருவாக்கி. ஸ்டாப். ஓகே ஓகே ஓகே. ஸோ இது வரைக்கும். ஸோ ஏற்ற துணையை கர்த்தர் என்ன பண்ணுறாரா? உண்டாக்குவேன்னு சொல்லி என்ன பண்ணுறாரு? அவர் ஸ்டெப் எடுக்கிறார். ஸோ 2025 உங்களுக்கு ஏற்ற துணை அப்படின்னா ஒன்று ஒரு கல்யாணம் நடக்குது போல் அப்படின்ட்டு கல்யாணத்துக்கு போகாதீங்க. உங்களுக்கு ஏற்ற பிஸ்னஸ், உங்களுக்கு ஏற்ற சம்பாத்தியம், ஸோ உங்களுக்கு ஏற்ற உங்களுக்கு தேவையான காரியங்களை கர்த்தர் அவர் உண்டாக்குறதுக்கு எப்போதுமே மனதளவில் அவர் உங்களை ஆசீர்வதிப்பதற்கு எப்போதுமே இருக்கிறார். ஆமென். ஸோ கர்த்தருடைய பிள்ளைங்க அப்படின்னா, லாஸ்ட் வீக் நான் காரில் போயிட்டுருக்கிறப்போ, நானும் பிரவீனாயும் தான் போயிட்டுருக்குறோம். அப்போது ஒருத்தர் வந்து நிப்பாட்டு, ஃப்ரெண்டு கீழ்மநகரில் ஒரு ஃப்ரெண்டு, அவர் வந்து கை கொடுத்து பேசிட்டு, கிறிஸ்மஸ் வந்துச்சு அதாவது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்போ, சர்ச்சுக்கு வாங்க 25 காலையில் 8 மணிக்கு நடக்கும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் கை கொடுத்து டக்குன்னு பார்த்துட்டு, இது கார் உங்களுதா அப்படின்னா. ஆமாம் அப்படின்னேன். உடனே ஒரு பேசாமல் பாஸ்டே ஆகிடலாம் புள்ளியே அப்படின்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாப்புல. உங்கள் வாழ்க்கை கண்டிப்பாக இன்னொருத்தரை டெம்ப்ட் பண்ணக்கூடியதாக இருக்கணும். ஆமேன்னு சொல்லுங்களேன். உங்கள் கடவுளை வந்து ஃபாலோ பண்ணால் ஒரு வேளை நம்ம நல்லா ஆகிடுவோமோ அப்படிங்கிற ஒரு உணர்வை கொடுக்குற அளவுக்கு உங்கள் வாழ்க்கை இருந்துச்சு அப்படின்னா அது பேர் தான் சாட்சி. நீங்களும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். யூதேயாவிலும் சமாரியாவிலும் எல்லா தேசத்திலுமே நீங்கள் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். அப்படிங்கிறதுக்கான அர்த்தம், பரிசுத்தாவே உங்கள் கூட இருந்து உங்கள் வாழ்க்கையை மேம்படுத்தி வந்திருக்கிறதை பலர் பார்க்கும்படியே உங்கள் வாழ்க்கை இருக்கணும். ஸோ நீங்கள் 2025 முழுசாக தேவன் மகிமை படணும்னு சொல்லி ஒப்பு கொடுங்க. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். உங்கள் தேவைகள் சந்திக்கிறதெல்லாம் தேவனோட மகிமை நடக்கவே தானே அதெல்லாம் சந்திக்கப்பட்டுரும். ஆமென் சொல்லுங்களேன். ஒரு 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 சாக்காடு இருக்குன்னா, அந்த சாக்காடில் நிறைய என்ன இருக்கும், பிளாஸ்டிக் பொருள் அது இது அப்படின்னு நிறையா கிடக்குதுன்னா, அதை போய் க்ளீன் பண்ணோன்னா ஒரு சின்ன வண்டி எடுத்துன்னு போயிட்டு நோண்டி 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 இப்படி க்ளீன் பண்ணுறது சூப்பராக, இல்லாட்டி ஒரே ஒரு பெரிய மழை வந்து அடிச்சுட்டு போகுது எல்லாம், இப்படி க்ளீன் பண்ணுறது ஈஸியாக அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரே மலையில் அடிச்சுட்டு போகிறதா ஈஸி. அப்படி தானே? தேவனுடைய மகிமைக்காகன்ட்டு நீங்கள் வந்து 2025 ஒப்பு கொடுத்துட்டிங்கன்னா, இந்த சில்லறத்தனமாக உங்கள் தேவைகள் சந்திக்கப்படணும் அப்படின்னு இருக்கிற விஷயங்களும் சேர்த்து அது சந்திக்கப்படுகிறதாக மாறும். ஆமேன்னு சொல்லுங்களேன். ஸோ நம்ம யோசிக்கிறது எல்லாமே ரொம்ப சின்னதாக இருக்கும், நம்ம யோசிக்கிறது எல்லாமே ரொம்ப குறுகியதாக இருக்கும். ஆனால் தேவன் யோசிக்கிறதெல்லாம் ரொம்ப பெருசு. ஸோ தேவனுடைய நாமம் மகிமைப்படுகிற ஒரு வருஷமாகவும், தேவனுடைய நாமத்தினால நான் வாழ்ந்துருக்கிறேன் அப்படின்னு சொல்லி பலரை எனக்கு வந்து சாட்சி சொல்லுகிற வருஷமாகவும் இருக்கணும்னு சொல்லி நீங்கள் முன் வந்து நிற்கிறப்போ, கண்டிப்பாக அந்த வருஷங்களை கர்த்தர் அவர் நினச்சி வச்சபடி உங்களுக்கு என்ன பண்ணுவார்? கொடுப்பார். ஆமேன்னு சொல்லுங்களேன். ஸோ ஆதாம் மனுஷனுக்கு ஏற்ற துணையை, திருப்பி படிங்களேன் 18வது வசனத்தை. பின்பு தேவனாகிய கர்த்தர், மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை அவனுக்கு என்றார். தேவனாகிய கர்த்தர் வெளியின் சகலவித மிருகங்களையும், அதாவது மிருகங்கள் அப்படின்னா நீங்கள் வந்து மிருகத்தில் வந்து சிங்கத்தை பார்க்குறீங்க, அப்புறம் கேமல் பார்க்குறீங்க. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு குணாதிசயங்கள் இருக்குது. சிங்கம்னா தைரியம், ஈகல் அப்படின்னா நம்ம விழிக்கலை வந்து காத்திருந்து அதை பெற்றுக்கொள்கிற ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி பல மிருகங்களுக்கு, காண்டா மிருகம்னா அது பெலனு அப்படின்னு சொல்லி பல விஷயங்கள் மிருகத்துக்கு ஒப்பாய் தேவன் வந்து மிருகத்தில் அதுக்காக தான் வச்சுருக்கிறார். நம்ம அந்த ஒரு மிருகத்தையும் நமக்குள்ள ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸாகவே எடுத்துகிட்டு வர முடியும். ஸோ சர்ப்பம் அப்படின்னா அது அப்பப்போ நாக்கை மாற்றி பேசும். ஸோ இந்த மாதிரி பல விஷயங்களை மிருகத்துக்குள்ளேருந்து கர்த்தர் ஒரு மனுஷனை என்ன பண்ணியிருக்கிறாரு? ஃப்ரேம் பண்ணியிருக்கிறாரு. ஸோ இதெல்லாம் கலந்து ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழுகிறப்போ உங்கள் வாழ்க்கையில் வெற்றின்றது ரொம்ப சர்வசாதாரணமாக இருக்கும். ஆமேன்னு சொல்லுங்களேன். ஸோ 2025 ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு வாரத்தையும் ஒவ்வொரு நாட்களையும் கர்த்தர் பார்த்துட்டாரா? ஆல்ரெடி உங்கள் வாழ்க்கை நீங்கள் எப்படி வாழுவீங்க? அடுத்த 2025 டிசம்பர் மாதம் இன்றைக்கி 26ஆம் தேதியா, 26ஆம் தேதி வரைக்கும் தேவன் பார்த்துருக்கிறாரான்னு கேட்டால் எத்தனை பேர் ஆமான்னு சொல்லுவீங்க? அவர் பார்த்து முடிச்சிட்டார். அவர் ஏற்ற துணியை உண்டாக்குவோம் அப்படின்னு பார்த்து
முடிச்சிட்டார். அதுக்கான மிருக ஜீவன்லையும் என்ன பண்ணிட்டார், உருவாக்கி முடிச்சிட்டார். அதுக்கப்புறம் வந்து ஊரும் பிராணிகள்னு சொல்லி ஆகாயத்தின் சகலவித பறவைகளையும் மண்ணிலே உருவாக்கி, ஓகே, ஆகாயத்தின் சகலவித பறவைகளையும், ஸோ இங்கே லேண்டில் இருக்கிறதா இருக்கட்டும், ஸ்கையில் இருக்கிறதா இருக்கட்டும், எல்லாத்தையும் என்ன பண்ணுறாரு ஆண்டவர், உருவாக்குறார். ஆமேன்னு சொல்லுங்களேன். ஸோ நீங்கள் 2025 நான் ஃப்ளைட்டில் போகணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா, ஏன்னா ஃப்ளைட்டு இங்கே என்ன பண்ணிட்டார், பறவைகள் என்ன பண்ணி வச்சுக்கிறாரு, உருவாக்கி வச்சிருக்கிறாரு. இதெல்லாம் உருவாக்கி வச்சிருக்கிறாருன்னு சொல்லி, ஆண்டவர் எனக்கு இதெல்லாம் வச்சிருக்கிறாருன்னு சொல்லி நீங்கள் பேர் கொடுக்கும் பொழுது அது உங்களோடதாய் மாறுகிறது. ஆமேன்னு சொல்லுங்களேன். எத்தனை பேர் நான் வந்து நல்லா சம்பாதிப்பேன் அப்படி நம்புறீங்க? 2025 இருக்கிறத விட இப்போ இருக்கிறத விட இன்னும் நான் பெருகி இருப்பேன். வசனம் சொல்லுகிறத நீங்கள் 1000 மடங்கு பெருகுவீங்களா? ஆமேன்னு சொல்லுங்களேன். நீங்கள் எவ்வளோ வச்சுருக்கீங்க, 1 ரூபா வச்சுருக்கீங்கன்னா அதில் 1000 அப்படின்னு மாறிடும். 1000 ரூபாய் வச்சுருக்கீங்கன்னா 1000 × 1000 எவ்வளவோ அவ்வளோ மாறிடும். 1000 மடங்குகள் நீங்கள் பெருகிறதுக்கான ஆசீர்வாதத்தை கர்த்தர் என்ன பண்ணுறாரு, ப்ரிப்பேர் பண்ணி வைத்திருக்கிறார். அதுக்கு பேர் கொடுக்குறவளாய் நீங்கள் இருக்கிறப்போ அது உங்களோடதாய் மாறுகிறது. ஆமேன்னு சொல்லுங்களேன். ஸோ 2025 நான் சம்பாத்தியத்தில் வல்லவனாக இருப்பேன். சொல்லுவேன், சம்பாத்தியத்தில் வல்லவனாக இருப்பேன். இன்கம் சோர்ஸ் எனக்கு அதிகமாகுகிறது. பிஸ்னஸ் பற்றி ஐடியாவே இல்லாமல் கூட நீங்கள் உட்காந்துருக்கலாம். சொல்லுங்கள், எனக்கு பிஸ்னஸ் பெருகுகிறது. அல்லேலூயா. நான் இன்னும் உயரத்தில் பறக்கிற ஆண்டாக 2025 இருக்கிறது. நீங்கள் என்ன நேம் கொடுக்குறீங்களோ, 2025 பார்த்து நீங்கள் என்ன பேர் கொடுக்குறீங்களோ, அந்த பேருக்கு உரிய கேரக்டரிஸ்டிக்ஸாகவே உங்கள் 2025 உங்களுக்காக ஒர்க் பண்ணுறதுக்கு ஆரம்பிக்கும். அல்லேலூயா. ஸோ சொல்லிட்டு ஆண்டவரே என்ன சொல்கிறாருன்னா, ஆதாம் அவைகளுக்கு என்ன பேரிடுவான் என்று பார்க்கும்படி அவைகளை அவனிடத்தில் கொண்டு வந்தார். ஸோ ஆண்டவர் வந்து உங்ககிட்ட 2025 கொடுத்துட்டு நீங்கள் என்ன பேர் வைக்கிறீங்கன்ற எதிர்பார்க்குறார். ஆமேன்னு சொல்லுங்களேன். இப்போ நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கல ஒரு விஷயத்தை, இது வந்து இப்படியே தான் இருக்குது, 2025 இப்படியே தான் இருக்கும் அப்படின்னு, இப்படியே தான் இருக்கும்ன்றதுக்கு நீங்கள் வந்து ப்ரேயர் பண்ண அவசியமே இல்லை. நார்மலாக இருந்தாலே போதும். ஆனால் என்னவாய் மாறணும்னு சொல்கிறதுக்கு ப்ரேயர் ரொம்ப அவசியமாக இருக்கிறது. ஆமேன்னு சொல்லுங்களேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ உங்களுக்கு கார் வேணும் அப்படின்னா, இல்லாட்டி ஒரு மேரேஜ் விஷயத்தை குறித்து யோசிச்சுட்ருக்கீங்க அப்படின்னா, இல்லாட்டி ஒரு பெரிய பிஸ்னஸை குறித்து யோசிச்சுட்ருக்கீங்கன்னா, இது எப்படி நடக்கும் அப்படிங்கிறது எல்லாருமே யோசிக்கிற விஷயம். ஆனால் தேவனோட சமூகத்துக்கு முன்னாடி வந்து நிற்கிறவன் என்ன சொல்லணும்னு கர்த்தர் எதிர்பார்க்குறாருன்னா, இதுதான் அப்படின்னு பேர் சூட்டணும்னு விரும்புகிறாராம். ஆமேன்னு சொல்லுங்களேன். எத்தனை பேர் சொல்கிறீங்க உங்கள் வாழ்க்கையில் தனித்துவமாக பர்சனலாக உங்களுக்கு தான் தெரியும் என்னென்ன தேவை அப்படின்னு. உங்களுக்கு என்ன தேவையோ இப்போ அப்படியே மனசுக்குள்ளே வாயை திறந்தோ இல்லாட்டி மனசுக்குள்ளேயோ அடுத்த ஒரு ஒன் மினிட் டைம் நீங்கள் வாயை திறந்து என்ன பண்ண போகிறீங்க, சொல்ல போகிறீங்க. அப்போ ஒரு சாங் வந்து ஒன்று ஓடும். நீங்கள் கண்ணை மூடி என்ன தான் பண்ண போகிறீங்க. ஆண்டவரே இப்போ டக்குன்னு கண்ணை மூடணுன்னா உங்களுக்கு ஒன்று டக்குன்னு தோணும் பார்த்தீங்களா. வீடாக இருக்கலாம், சில பேருக்கு வந்து சில லோன்ஸ் இருக்கலாம், கடன் அடைக்கிறதா இருக்கலாம். ஸோ இது எல்லாத்தையும் பேர் வைக்கிறீங்க. 2025 நான் இதை முடிக்கிறேன், 2025 இதில் நான் உயர்வுக்கு வருகிறேன், 2025 இதில் நான் மேன்மை படுத்தப்படுகிறேன். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். சொல்லவே அங்கே அப்படியே உருவாகுது. ஆதாம் வந்து சிங்கம் அப்படின்னு சொன்ன உடனே அது வரைக்கும் போன குட்டி மாதிரி இருந்த அந்த விஷயம், சிங்கன்ற அந்த நேமுக்கு அந்த பேருக்கு என்ன கேரக்டரோ அப்படின்னு வந்து என்ன ஆகுது, மாறுது. ஆமேன்னு சொல்லுங்களேன். அவன் என்ன பேர் இட்டானா அதுதான் இது வரைக்கும் இருக்குதான். அவன் என்னென்ன பேர் இட்டான் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி தேவன் இது வந்து சிங்கம், அது வந்து புள்ளி அப்படின்லாம் வைக்கல. தேவனோட டிபார்ட்மெண்ட்டு நம்ம கையில் கொடுக்குறது, உங்களோட டிபார்ட்மெண்ட்டு நீங்கள் அதுக்கு பேர் வைக்கிறது. ஆமேன்னு சொல்லுங்களேன். பிரதர் அது ஆதாம் தான் வச்சார், நம்மளுக்கு எப்படி அப்படின்னா, ஆதாம் என்னென்ன மகிமையெல்லாம் இருந்தானோ அந்த மகிமை எல்லாத்தையும் கிறிஸ்துவினால் நமக்கு மீட் எடுத்து கொடுக்கப்பட்டு இருக்கிறது. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ஆதாம் மூலியமாய் வந்த சாபத்தை கிறிஸ்துவின் மூலியமாய் கர்த்தர் முடித்து இருக்கிறார். முடித்ததுனால நான் இப்போ ஃபுல் எலிஜிபிள் எதுக்கு ஆயிருக்கிறேன்னு கேட்டிங்கன்னா, என்கிட்ட கொடுக்கப்படுகிற ஒரு மாதமாக இருக்கலாம், ஒரு நாளாக இருக்கலாம், அதை நான் என்ன பேர் சூட்டுகிறேனோ அதுவாகவே அது மாறுகிறது. ஆமேன். ஸோ இப்போ ஒரு பாட்டு வந்து தலை நிமிர செய்தார் அந்த பாட்டு அப்படியே பின்னாடி போவோம். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கண்ணை மூடி பாட்டு பாட தேவையில்ல, பாட்டு நான் பாடுறேன், நீங்கள் வந்து என்ன பண்ணுங்க
உங்களுக்கு என்ன தேவையோ ஒரு 1 மினிட் அப்படியே ஒரு சின்ன கேப்பில் உங்களுக்கு என்ன தேவையோ உங்கள் 2025 நீங்கள் என்ன ஃப்ரேம் பண்ண விரும்புகிறீங்களோ சொல்ல ஆரம்பிங்களா. இப்போத்துலேருந்து இன்றைக்கி நைட்லேருந்து அது அப்படியே உங்களுக்கு நேராக திரும்புறதுக்கு ஆரம்பிக்கும். அல்லேலூயா. ஃபஸ்ட்டு எத்தனை பேர் இதை நம்புறீங்க நான் சொல்கிறத? 1 2 3 5 10 11 நம்புறவங்க கை தூக்கி ஆமென் சொல்லுங்கள். அல்லேலூயா. தேவன் இதை செய்கிறதுக்கு தான் 2025 உங்கள் கையில் கொடுக்குறாரு. மற்ற மனுஷங்களாம் எப்படி உள்ளே வராங்க கேட்டிங்கன்னா 2024 படாத பாடு பார்த்துட்டேன், 2025 படுகிற பாடு படாத பாடு, டபால் பாடு, டிபிள் பாடு அப்படின்னு பல பாடுகள் போட போகிறோம் போல் அப்படின்ட்டு வருவாங்க. என்ன கன்ஃபஸ் பண்ணாங்களோ உருவாக்கிட்டாங்களே, உருவாக்குனதே அவங்க என்ன பண்ணுவாங்க பார்ப்பாங்க. ஆனால் நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க? என் பிள்ளைங்க நல்லா இருப்பாங்க, நான் நல்லா இருக்க போகிறேன், நான் இன்னும் உயர்வுக்குள்ளே வர போகிறேன், நான் வந்து என்னது இன்னொரு வீடு வாங்க போகிறேன், ஆமாம் இன்னொரு 10-15 கார் வாங்க போகிறேன், விலை உயர்ந்த ட்ரெஸ்ஸு போட போகிறேன், ஆமேன்னு சொல்லுங்கள். இதெல்லாம் வந்து தேவையா அப்படின்னு ஒரு மாதிரி இருந்தீங்கன்னா நீங்கள் ஆணோட பிள்ளை இல்லைன்னு அர்த்தம். ஆமேன்னு சொல்லுங்களேன். இதெல்லாம் தேவை, அத்தியாவசியமாக உங்களுக்கு தேவைப்படுறதெல்லாம் தேவை. இப்போ நீங்கள் வந்து 1 லட்ச ரூபான்றது ஒரு பெரிய அமௌண்ட்டு. இப்போது இந்த காலத்துக்கு வேணால் பாருங்கள், 1 இயரில் 1 லட்ச ரூபான்னு ஒரு மேட்ரில் அது மாதிரி ஆகிட போகுது. இப்போது அந்த மாதிரி எக்கனாமிக் ஃபால் வந்து போயிட்டுருக்கு தேசத்தில். பண வீக்கம்னு சொல்லுவாங்க. பண வீக்கம் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு நீங்கள் பெரியவங்களாக இருக்கிறப்போ, நான் சின்ன பையனாக இருக்கிறப்ப 25 பைசாலாம் பார்த்துருக்குறேன், 5 பைசாலாம் நான் பார்த்துருக்குறேன். இப்போது அந்த 5 பைசாவும் இல்லை. இப்போது புஷ்பிதாவெல்லாம் கூப்பிட்டு கேட்டால் 5 பைசா தெரியுமான்னு கேட்டால் தெரியாது. தெரியுமா? தெரியாது. 25 பைசாவும் தெரியாது. 1 ரூபாய் தான் இப்போ ஸ்டார்டிங்கு. இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா 1 ரூபாயும் போயிடும். 5 ரூபா தான் ஸ்டார்டிங் இருக்கும். இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா 10 ரூபா தான் ஸ்டார்டிங் இருக்கும். பணம் வீக் ஆக ஆக என்ன நடக்கும்னா, இப்போ நம்ம பார்க்குற 1 லேக்லாம் வந்து இப்போ நீங்கள் தயாராகுங்கள். வருகிற நாட்கள் எக்கனாமிக் ஃபால் நடக்கிறப்போ நீங்கள் தயாராக, பெட்ரோல் விலை இப்போ 100 ரூபாயா, போக 1 லிட்டர் பெட்ரோல் 1000 ரூபான்றான். இப்போ 1000 ரூபான்றப்போ இந்த பழைய ஆட்களுக்கெல்லாம் ரொம்ப பெருசாக இருக்கும். 1000 ரூபாயா, அப்பா 1000 ரூபாய்க்கு நாங்கள் லேண்டே விற்றோம்ப்பா அப்படின்னு வந்து இப்போ பார்க்க பெருசாக தெரியுது. பார்த்தீங்களா? உங்கள் மைண்டு மாறட்டும். ஆமேன்னு சொல்லுங்களேன். சர்வசாதாரணமாக நீங்கள் எல்லாத்தையுமே முடிக்கிற அளவுக்கு உங்கள் மைண்டு மாறணும். ஆமென். உங்கள் மைண்டு மாறி என்ன பேர் கொடுக்குறீங்களோ அதுவாகவே தேவன் தரத்துக்கு ரெடியாக இருக்கிறார். நீ கோடிகளை கேட்டாலும் தருகிற தேவன். ஆமேன்னு சொல்லுங்களேன். ஸோ இந்த பாடலை பாடும் பொழுது நீங்கள் வந்து என்ன பண்ணணுன்னா, வாய்களை திறந்து யூ ஹேவ் டு கன்ஃபெஸ். பெரிய வீடு, பங்களா மாதிரி வீடு எதிர்பாருங்க. ஏதோ பெட்டியாக ஒரு 4 ரூம் இருக்கிற மாதிரி வீட்டில் நல்லா பெரிய பங்களாவாக இருக்கிற வீடு, நல்லா சுகமாக போயிட்டு வர்றதுக்கு ஒரு காரு, ராமேன்னு சொல்லுங்களேன். அப்படின்னு இப்போதைக்கு ஒன்று கேளுங்க. போக அது எக்ஸ்ட்ரா கேட்க முடியுதுன்னா போய் இந்த 5 நாள் நிறைய நம்ம கன்ஃபெஷன் தான் பண்ண போகிறோம். ராமேன்னு சொல்லுங்களேன். நிறைய விஷயங்கள் தேவை நம்மளுக்கு. அவரோட வாய்க்கால் மூலியமாக நம்மளுக்கு கொடுக்குறவராக இருக்கிறார். சில பேருக்கு வீடு தேவையாக இருக்கும், சில பணம் தேவையாக இருக்கும். என்ன தேவையோ நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள். தடைப்பட்ட பணங்கள், தடைப்பட்ட சில காரியங்கள் எல்லாத்தையும் எல்லாம் என்கிட்ட வருதுன்னு சொல்லுங்கள். ஆமென். ஸோ தலை நிமிர செய்தார், என்னை உயர்த்தி விட்டார், இனி நான் கலங்குவதில்லையே. நடைய செய்தார், என்னை மகிழ செய்தார், இனி என்றும் பயம் எனக்கு இல்லையே. தலை நிமிர செய்தார், என்னை உயர்த்தி விட்டார், இனி நான் கலங்குவதில்லையே. அப்படி சொல்லுங்க. பணம் என்னிடத்தில் வந்து சேருவதாக, சொத்து சுகங்கள் என்னிடத்தில் வந்து சேருவதாக. 2025 அதற்கான ஆண்டாக இருக்கிற, நான் உயர பறக்கிற ஆண்டாக இருக்கிறது. நான் பார்க்காத, இதுவரைக்கும் நான் பார்க்காத பெரிய பெரிய உயர்வுகளை பார்க்கிற ஆண்டாக 2025 இருக்கிற. எதில் பேர் ரொம்ப வைராக்கியமாக அப்பா எனக்கு தருவார், அதுக்காக தான் 2025 கொடுக்குறாரு. காலங்களும் நேரங்களும் அவர் கரத்தில் அடங்கி இருக்கிறது. ஏதோ அவர் கரத்தில் அடங்கி இருந்து இந்த காரியத்தை நான் சொல்லுகிறேன். எஸ், உங்களுடைய வாழ்க்கை அடுத்த ஃபியூச்சருக்கான திட்டங்கள் எல்லாம் நடக்கக்கூடியதான இடத்துக்கு கர்த்தர் உங்களை கூட்டிக் கொண்டு வருவதற்காக தான் 2025 கொடுக்குறேன். இந்த 2025 நீங்க என்ன பேர் கொடுக்குறீங்களோ, என்ன பேர் கொடுக்குறீங்களோ அதுவாகவே அது மாறுகிறார். உம்மை நம்பி வந்தேன், நான் வெட்கப்படல, உந்தயவென்னை கைவிடல. உம்மை நம்பி வந்தேன், நான் வெட்கப்படல, உந்தயவென்னை. தங்கங்களை கேளுங்க, தங்கங்களை கொடுக்கிற கர்த்தர். கோல்டு எல்லாத்தையும் உலகத்துக்கு சொந்தம் இல்லது. ஆண்டவர் சொல்லுகிற வெள்ளியும் பொன்னும் அது என்னுடையதாக இருக்கிற, வெள்ளியும் பொன்னும் என்னுடையது என்று சொன்ன கர்த்தருடைய பிள்ளைகளாக நீங்க இருக்கிறதுனால வாய்களை திறந்து கேளுங்க.
எனக்கா அப்படின்னு கேட்காது, எனக்கு தான் கர்த்தர் தருகிறார் என்ற இடத்திலிருந்து சொல்லு. தங்கங்களை கர்த்தர் எனக்கு வாரி இறைக்கிறார். சாலமோனுக்கு வண்டி வண்டியா வந்துச்சான். வண்டி வண்டியா தங்கங்களை வர வைக்கிற ஞானமுள்ள கர்த்தர் அவர். எத்தனை பேர் சொல்றீங்க நீங்க சின்ன வீட்டில் வாடகை கூட கட்ட முடியாம செலவு கூட இல்லாம இருக்கலாம்? உங்க நிலைமையை பார்த்து நீங்க வாயை திறக்க கூடாது. கர்த்தருடைய நிலைமையை பார்த்து கர்த்தர் எப்படிப்பட்டவரா இருக்கிறாரோ அந்த நிலைமை குறித்து சொல்லுகிறவர்களாக. கமான், எத்தனை பேர் கிறிஸ்துவத்தை நம்பி அல்ல, கிறிஸ்துவை நம்பிங்க உட்கார்ந்துருக்கிறீங்க? மதத்தை நம்பி அல்ல, கிறிஸ்துவானவர் என்னை வாழ வைக்கிறார் என்ற இடத்திலிருந்து, எனக்காக தரித்திர நான் அந்த தேவனிடத்திலிருந்து நான் பெற்றுக்கொள்கிற ஐஸ்வர்யங்கள் அது மேன்மையாக இருக்கும்ன்ற இடத்திலிருந்து புதிய புதிய பிசினஸ் உங்களை நோக்கி வருகிற சொல்லுங்க. 2025 நான் புதிய புதிய பிசினஸ் துவங்குறேன். அநேக முறை ஸ்டார்ட் பண்ணி நீ சோர்ந்து போயிருக்கலாம், ஐடியா பண்ணி சோர்ந்து போயிருக்கலாம். ஆனா வாய் திறந்து சொல்லுங்க, நான் புதிய பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுகிறேன். நீங்க வேலைக்கு போறவங்களா கூட இருக்கலாம். சொல்லுங்க பார்ட் டைம் அது வேற இடத்துல அது நடக்கட்டும், இன்னொருத்தர் மூலியமா நடக்கட்டும். உருவாக்குகிறேன்னு சொல்லி உருவாக்கு. உருவாக்குகிறேன் என் பிள்ளைங்க. சொல்லுங்க, உங்க பிள்ளைங்களை குறித்து சொல்லுங்க. சர்ச்சுக்கு வராங்க, நல்ல ஆவிக்குரிய விஷயத்துல வளர்ந்து இருக்கிறாங்க. அவர்கள் மூலியமாய் நிறைய பேர் ரட்சிக்கப்படுகிறார்கள். ஷகலமா ராதரே பரா ஷலதடபலபா ரைகடமா ஷகலதடபா. என் பிள்ளைங்க என்னை விட பெரிய பெரிய ஜாம்பவான்களா இருப்பாங்க, பெரிய பெரிய பணக்காரர்களா இருப்பாங்கன்னு சொல்லுங்க. ராதடபா ஷகலதடபா. ஒரே வருஷத்துல நடக்குமா? ஆமா, ஒரே வருஷத்துல நடக்கும். கர்த்தருக்கு லிமிட் கிடையாது. உங்க விசுவாசத்துக்கு லிமிட் இருக்கு. உங்க விசுவாசத்தின் அளவை கூட்ட என்ன விசுவாசிக்கிறீங்களோ, எந்த அளவு கர்த்தரிடத்தில் கேட்கிறீங்களோ அந்த அளவுகள் உங்க மேல ஊற்றப்படுகிற உங்க விசுவாசத்தின் அளவின்படியே உங்களுக்கு அளக்கிற தேவன். சகல கமான் உங்க வாய்களை திறந்து சொல்லுங்களேன். எஸ், உங்க ஆபீஸ், நீங்க புது ஆபீஸ் ஓபன் பண்றத பார்த்து சொல்லுங்க. நான் புதிய ஆபீஸ் ஓபன் பண்ணுகிறேன், புதிய சர்ச் ஓபன் பண்ணுகிறேன், புதிய பிசினஸ் ஓபன் பண்ணுகிறேன். எஸ், மல்டிபிள் சோர்சஸ் என் மேல வந்து இறங்கட்டும். 4 திசையிலும் இருந்து எனக்கான சோர்சஸ் இறங்குவதாக கர்த்தர் 4 திசை மொத்தம் 8 திசை கொடுத்திருக்கிறார். 8 திசையிலும் இருந்து என்னை நோக்கி சில ராஜாக்கள் கடந்து வருவார்களாக. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இலவசமான வீடுகளை நான் பெற்றுக்கொள்ளுகிற வருஷமாய் 2025 இருப்பதா சொல்லுங்க. 2025 நான் இலவசமான வீடுகளை பெற்றுக்கொள்ளுகிறேன். இலவசமான சில சொத்துக்களை நான் பெற்றுக்கொள்ளுகிறேன். தடைப்பட்டு போனதெல்லாத்தையும் நான் பெற்றுக்கொள்ளுகிறேன். எல்லாம் என்னுடையது, எனக்குரிய ஆசீர்வாதங்கள் என்னுடையது என்று சொல்லுகிறவர்கள் வைராக்கியமா மனுஷனை நம்பியோ, சுத்தி இருக்கிற ஆட்களை நம்பியோ, சுத்தி இருக்கிற அட்வொகேட்ஸை நம்பியோ, சுத்தி இருக்கிற போலீஸை நம்பியோ, சுத்தி இருக்கிற அதிகாரத்தை நம்பியோ அல்ல. சொல்லுங்க, ஆண்டவரை நம்பி சொல்லுகிறேன். ஆண்டவருக்குள்ளாக இருந்து சொல்லுகிறேன். நான் கிறிஸ்துவுக்குள்ளாக இருந்து கட்டவிழ்கிறேன், கிறிஸ்துவுக்குள்ளாக இருந்து இதை ஃப்ரேம் பண்ணுகிறேன். இதோ என் உலகம் 2025க்கான உலகம் படைக்கப்படுவதாக. சகலதனமரதடபா. உங்களுக்கு உங்களுடைய பெற்றோர்களை குறித்து என்ன ஆசைப்படுறீங்களோ அந்த ஆசையை சொல்லுங்க. உங்க சுத்தி இருக்கிற உறவுகளை குறித்து என்ன சொல்லணும்னு விரும்புறீங்களோ அந்த ஆசையை சொல்லுங்க. உங்க பாஸ்டரை குறித்து என்ன சொல்லணும்னு விரும்புறீங்களோ அதை நீங்க சொல்லுங்க. உங்க ஆவியில நடத்தினவர்களை குறித்து என்ன சொல்லணும்னு விரும்புறீங்களோ அதை சொல்லுங்க. வாய்களை திறந்து ராபாலா ஷடதடபா ரீகடதடபா. எங்களை நடத்தினவர்கள் எல்லாரும் இன்னும் மேன்மைப்படுவார்களாக. இன்னும் உச்சத்துல வந்து உட்காரட்டும். இன்னும் மேன்மை பாராட்டுகிற இடத்துக்கு அவர்கள் வரட்டும். கட்டப்பட வேண்டிய வீடுகள் கட்டப்படுவதாக. எஸ், 2025 நாங்கள் வீடுகளை கட்டுகிறோம். வீடு கட்டுகிறோம் இல்ல, வீடுகளை கட்டுகிறோம். கமான் எக்ஸ்ட்ராவா பேசுங்க. அப்படியே உள்ள அப்படியே ஒடுக்கி உட்கார வைக்கிறதுல அதெல்லாம் உடைச்சிட்டு, எஸ், மாம்சத்தை உடைத்து விட்டு ஆவிக்குள்ளாக இருந்து சொல்லு. உங்க சொந்தக்காரங்க சில பேர் கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க, அவங்கள பார்த்து சொல்லுங்க. அவர்கள் கஷ்டப்படாம நல்ல சுகமாய் வாழுகிற வருஷமாய் 2025 இருப்பதாக. ரீதனமா ஷகலா ராத்ரோபோ ரீதடா லகடா தனமா ஷகலதடா ரீதடே வரா ஷகலதடபலபா. எஸ், யோசேப்பை ஒரே ஒரு ராத்திரியில அந்த 17 வருஷம் அவன் காத்திருந்தான். ஆனா 17வது வருஷம் அவனுக்கு திருப்பு முனையாக இருந்தது. எத்தனை பேர் நம்புறீங்க? இந்த 2024 வரைக்கும் அநேக காரியங்களை குறித்து நீங்க அமர்ந்து யோசித்திருந்திருக்கலாம். ஆனா 2025 கர்த்தர் யோசேப்புக்கு உயர்வை உண்டு பண்ணினது போல ஒரு பெரிய ஆண்டாக அந்த ஆண்டு இருக்குன்னு சொல்லி
கரங்களை தட்டி எஸ், ஆதாம் பேர் கொடுத்தது போல, ஆதாம் பேர் கொடுத்தது போல இதோ நாங்க அதுக்கு பேர் கொடுக்கிறோம், பேர் கொடுக்கிறோம், நாங்க பேர் கொடுக்கிறோம், பேர் கொடுக்கிறோம். எஸ், we speak 2025 is a blessed year. 2025 எங்களுக்கு ஃபைனான்சியல் பிளெஸிங்ஸை நாங்க கண்ணுக்கு எட்டாத அளவுக்கு நாங்கள் பார்த்த பெரிய பெரிய ஐஸ்வர்யங்களை பார்க்கிற ஆண்டாக இருக்கிற, தங்கங்களை பெற்றுக்கொள்ளுகிற ஆண்டாக இருக்கிற, வீடுகளை பெற்றுக்கொள்ளுகிற ஆண்டாக இருக்கிற. எஸ், மனதளவில் இருக்கிற போராட்டங்கள் முடிந்த நாட்களாக இருக்கிறது, வியாதிகள் இல்லாத நாட்களாக இருக்கிறது. ஹாஸ்பிட்டலை 2025 நான் ஹாஸ்பிட்டலுக்கு செலவே பண்ண மாட்டேன்னு சொல்லு. 2025 நான் ஹாஸ்பிட்டல் பக்கமே போகாத அளவுக்கு அவைகள் எல்லாம் சுகமா இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் சுகமா இருக்கிறது, ஒவ்வொரு நாளும் பலனா இருக்கிறது, ஒவ்வொரு நாளும் தேவதூதர்கள் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுகிறவர்களாக இருக்கிறார். ரீகடா ஷெவலே கிராதடா ரீகனேமரா ஷகலதடபா. தேவன் வைத்திருக்கிற மேன்மையான தோட்டமாய் நாங்கள் விளங்குவோம். தேவன் வைத்திருக்கிற மேன்மையான தோட்டம். இந்த தோட்டத்தை உலகத்தார்கள் வந்து எட்டி பார்த்துட்டு என்ன அபூர்வம் என்று சொல்லத்தக்கதாய் உங்களை கர்த்தர் உயர்த்தி வைக்கிற சாட்சியை பெறுகிற ஆண்டாக, சாட்சிகளை பெறுகிற ஆண்டாக, சாட்சிகளை பெறுகிற ஆண்டாக. ரபலா ஷபலதனமா ரிதேபோ ஷகரபலதனமா. Yes, we declare it in the name of Jesus. We decree in the name of Jesus. இயேசுவின் நாமத்தினால் அறிக்கை செய்து அதை நான் டிக்ளேர் பண்ணுகிறோம். இல்லைன்னா நான் இங்கே நின்று பலிபீடத்தில் இருந்து பேசின வார்த்தைகள் உங்க காதில் கேட்டபடி, இவர்கள் வாயை திறந்து பேசினபடி, லைவ்ல கேட்டவர்களுடைய வாழ்க்கையில் எல்லாரோட மேலேயும் இயேசுவின் நாமத்தினால அது ஸ்ட்ராங்கா இறங்கட்டும். Yes, receive that spirit of God. Receive that spirit of God. உருவாக்குற ஒரு ஆவி இறங்கி வருகிறதை பார்க்கிறேன். இந்த 5 நாளும் நம்ம உருவாக்க தான் போகிறோம். 5 நாளுமே உருவாக்க தான் போகிறோம். 5 நாளுமே உருவாக்க தான் போகிறோம். உருவாக்குற ஒரு ஆவியானவர் இறங்கி வருகிறார். எஸ், கண்ணில் பார்க்கிறதை குறித்தல்ல, கண்ணில் காணாததை குறித்து நீங்கள் அறிக்கை இடுகிறவர்களாய், கண்ணில் பார்க்காததை குறித்து அறிக்கை இடுகிறவர்களாய். அதுவே விசுவாசமாக இருக்கிறது, அதுவே விசுவாசமாக இருக்கிறது. எஸ், உங்க மனைவி மேல கர்த்தர் பெரிய அனாயிண்டிங் ஊத்துகிறார். உங்க கணவர் மேல பெரிய அனாயிண்டிங் கர்த்தர் ஊற்றுகிறார். உங்க பிள்ளைங்க மேல கர்த்தர் பெரிய அனாயிண்டிங் ஊற்றுகிறார். receive that, receive that. பிராதனமா ஷாப்ராதடபா ஷைகிலேதடா ரீதரேபலா ஷகலதடபா. ஏக்கர் கணக்கில் கர்த்தர் உங்களுக்கு சொத்துக்களை தருவார். எத்தனை பேர் விசுவாசி? ஏக்கர் கணக்கில் பூந்தமல்லியில வாங்க முடியாதுன்னு சொன்னது கர்த்தர் இலவசமா தருவார். நீங்க காசெல்லாம் நடுவில் வைக்காம தேவனை நம்புறவங்களா, தேவனை நம்புறவங்களா, கால் மிதிக்கிற தேசத்தை உனக்கு சொந்தமாக்குவேன் சொன்ன கர்த்தர் உண்மைனா அவர் தருவார், அவர் தருவார், அவர் தருவார். I needed to speak about this prosperity. இப்பொழுது இந்த தேவனுடைய செழிப்பை குறித்து நான் பேசுகிறேன். செழிப்பு அளவு கடந்த விதத்தில் உங்க மேல வந்து விழுவதா. அவர் கொடுக்கிற ஆசீர்வாதம், அவர் கொடுக்கிற ஆசீர்வாதம். நீங்க நியமிக்கிறதை தாண்டி அவர் ஆல்ரெடி ஆயத்தம் பண்ணியிருக்கிற ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்க, ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்க. அது நீங்க என்ன சொன்னாலும் அவர் வைத்திருக்கிறதுக்கு அடங்காது. அதுக்கு மேலதான் இருக்கும், அதுக்கு மேலதான் இருக்கும். Thank you Father. Hallelujah, hallelujah. எல்லா கரங்களை தட்டி தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். Thank you Father. Hallelujah, 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 hallelujah. பக்கத்துல பார்த்து கை கொடுத்து 2025 ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கும். நீங்க நினைக்கிறதை விட ஆசீர்வாதமா இருக்கும். நீங்க எண்ணுகிறதை விட ஆசீர்வாதமா இருக்கும். Hallelujah. வசனம் உங்களுக்கு தெரியல, நினைக்கிறதையிலும் வேண்டுகிறதை காட்டிலும் அதிகமாக செய்கிற அப்படின்னு என்ன அர்த்தம்னா, நீங்கள் ரூம் போட்டு உட்காந்து கூட அப்படியே 3 நாள் ஜோம் பண்ணி ஒரு விஷயத்தை யோசிச்சிட்டீங்கன்னு வச்சுங்களேன், அதை விட அதிகமாக அவர் செய்வார். நீங்கள் 40 நாள் உட்காந்து ஒரு விஷயத்தை யோசித்து பயங்கரமாக யோசித்துட்டா கூட அதுக்கும் அதிகமாக செய்வார். நீங்கள் யோசித்துட்டீங்கன்னா அது செய்ய மாட்டார். நீங்கள் ஒரு யோசிக்கிறீங்க பார்த்தீங்களா, அந்த பவுண்ட்ரிக்கு அவர் கீழே இறங்கி செய்ய மாட்டார், அதுக்கு மேலே செய்கிற தேவன். ஸோ நான் யோசிக்க முடியுது அப்படின்னா, வீடு வருது அப்படின்னு யோசிக்க முடியுதுன்னா அதை தாண்டி செய்கிற கர்த்தர். சில விஷயங்கள் எல்லாம் எனக்கு ஓப்பன் ஆக போகுது அப்படின்னு யோசிக்க முடியுது உங்களால், அது பேர் மாம்சீகம். உங்களால் யோசிக்க முடியுதுன்னா அதை தாண்டி செய்கிற கர்த்தர் தான் தேவன். அதுக்கு கீழே செஞ்சார்னா அவர் தேவன் கிடையாது. ஆமீன் சொல்லுங்களேன். ஸோ அதை தாண்டி செய்கிற கர்த்தர், அதை தாண்டி செய்கிற கர்த்தர். விசுவாசத்தின்படி எதெல்லாம் கேட்குறீங்களோ அதெல்லாத்தையும் கர்த்தர் அள்ளி தருகிற தேவன். எத்தனை பேர் கையை தட்டி நல்லா ஸ்ட்ராங்காக நம்பி நல்லா ஆமீன் சொல்லி எத்தனை பேர் சொல்ல முடியும்? கர்த்தர் வருகிற 2025 இப்போ நான் என்னெல்லாம் ஸ்பெல் பண்ணணும், வாயை திறந்து எதெல்லாம் கட்டவிழ்த்தணும், அதெல்லாம் எனக்கு கர்த்தர் கட்டவிழ்க்கிறார், 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 கட்டவிழ்க்கிறார். இயேசுவின் நாமத்தினால ஆமென்.
அல்லேலூயா. அந்த 19 வருஷத்தை மீதி பாதிவாசிகள், ஆதாம் அவைகளுக்கு என்ன பேர் இடுவான் என்று பார்க்கும்படி அவைகளை அவனிடத்தில் கொண்டு வந்தார். அந்த ஜீவ ஜந்துக்கு ஆதாம் எந்தெந்த பேரிட்டானோ அதுவே அதற்கு பேராயிற்று. சொல்லுங்கள், என்னென்ன பேர் வச்சாங்களோ அதே தான் பேராக இருக்குது. ஆமென் சொல்லுங்களேன். அதை தாண்டி வேறு பேரை ஆண்டவர் இல்லைப்பா, சிங்கத்துக்கு கொஞ்சம் சிங்கம் அப்படி வைக்கணும்ப்பா, கொஞ்சம் தப்பாக வச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி அவரே என்ன பண்ணல, மாற்றி வைக்கல. சிங்கம்னு பேர் வச்சது அவனோட பொறுப்பு, சிங்கமாக மாற்றினது அவருடைய பொறுப்பு. ஆமென். கேமல் அப்படின்னு பேர் வச்சது தான் இவனுடைய பொறுப்பு. கேமல் மாதிரி அப்படியே ஹைட்டாக இருக்கிறது மாற்றுறது அவருடைய பொறுப்பு. நீங்கள் பேர் வைக்கிறது உங்களோட பொறுப்பு, அதை மாற்றுறது அவருடைய பொறுப்பு. எனக்கு தெரிஞ்ச எல்லாமே ஒரு 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 விதத்தில் மண்ணினால தான் எல்லாத்தையும் உருவாக்குனாராம். எனக்கு தெரிஞ்ச இந்த களிமண் எடுத்து அப்படியே சப்பு நெஸ்ட்டு பேர் வை அப்படின்னு சொன்னோடனே பேர் வந்து அது ஒரு மாதிரி மாறி இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமென் சொல்லுங்களேன். அது ஒரு சும்மா சும்மா சின்ன சின்ன உருவமாக அப்படி எடுத்துன்னு வந்திருப்பார். பேச பேச இது அப்படியே தைரியம் உள்ளதாக இருக்கிறது, இது கேமலாக இருக்கிறது, இது சீட்டானா சிறுத்தையாக இருக்கிறது, ஸ்பீடாக ஓடுற சிறுத்தையாக இருக்கிறது அப்படின்னு இவன் பேர் வைக்க இவன் சொல்ல சொல்ல இவன் சொன்னதை தேவன் கிரியையாய் வெளிப்படுத்தி கொண்டே இருந்தார். நீங்கள் சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தைக்குமே தேவன் உங்ககிட்ட பக்கபலனாக நிற்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். ஸோ ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த 5 நாள் கூட்டத்துக்கு ஆண்டவர் சொன்ன தீம் வேர்டு ஸ்பீக். நீங்கள் வந்து வாயை திறந்து எவ்வளோ பேசுகிறீங்களோ அவ்வளோவா 2025 மாற்றப்படுகிறது. எத்தனை பேர் சொல்கிறீங்க, இந்த 4 நாள் மீதி இருக்கிற 4 நாள் நீங்கள் மிஸ் பண்ண வரணும். 4 நாள் வந்து உட்காந்து பல விஷயத்தை என்ன பண்ண போகிறீங்க, சேஞ்ச் பண்ண போகிறீங்க. நீங்கள் பார்த்ததை விட பெரிய பெரிய ஆசீர்வாதங்கள் எல்லாம் சொல்லுங்கள் 2024 வரைக்கும், சொல்லுங்கள் 2024 வரைக்கும் நான் பார்த்ததை விட பெரிய பெரிய பிளெஸ்ஸிங்ஸ் எல்லாத்தையும், சொல்லுங்கள் பெரிய பெரிய பிளெஸ்ஸிங்ஸ் எல்லாத்தையும் இந்த நாட்களில் நான் பார்ப்பேன். இந்த நாட்களில் நான் பார்ப்பேன். 2024 வரைக்கும் வாழ்ந்ததெல்லாம் சொல்லுங்கள் போங்காட்டம், சொல்லுங்கள் போங்காட்டம். அது ஏதோ வந்து நான் ஜெயித்த மாதிரியும் திடீர்னு பிசாசு ஜெயித்த மாதிரியும், அது 2025 நான் ஜெயிக்கிறதுக்குரியதான எல்லா வளமே கர்த்தர் எனக்கு கொடுத்து கரெக்டான ஆட்டத்தை 2025 நான் வாழ போகிறேன். அல்லேலூயா. டோனி வந்து ப்ராக்டிஸ் ஏரியாவில் மேட்ச் நடக்கிறதுக்கு முன்னாடி ப்ராக்டிஸ்க்கு என்ன பண்ணிகிட்டு இருப்பாங்க, எல்லோரும் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அந்த டைமில் திடீர்னு ஸ்டெம்பில் வந்து பால் அடிச்சுன்னா அவன் தோற்றதாக அர்த்தம் இல்லை. ஆமேன்னு சொல்லுங்களேன். ஆனால் மேட்ச் டைமில் எல்லா க்ரௌடெல்லாம் உட்காந்துருக்கு, அவன் பேட் எல்லாத்தையும் போட்டு வந்து நின்று ஒரு 6 அடிக்கிற இடத்துக்கு வந்து நிற்கிறான் பார்த்தீங்களா, அந்த இடம் தான் 2025. ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். நீங்கள் ஜெயிக்கிறதுக்காக ஓடுகிறவங்க அல்ல, ஜெயிச்சு முடித்த கோப்பையை கையில் வச்சுட்டு ஓடுறவங்க. இயேசு கிறிஸ்து நான் ஜெயம் கொண்டேன்ற, நான் உலகத்தை ஜெயித்திருக்கிற, அதனால திடன் கொள்ளுங்கள் அப்படின்ற. நீங்கள் ஜெயித்த கிறிஸ்துவினால் ஓடுறீங்க, ஜெயிக்கிறதுக்காக ஓடலை. நீங்கள் வாயை திறந்து கன்ஃபஸ் பண்ணுறதெல்லாம் ஆல்ரெடி இயேசு கிறிஸ்து ஜெயித்து முடித்து வைத்திருக்கிறத கன்ஃபஸ் பண்ணுறீங்க. உங்கள் வாழ்க்கையில் பெரிய வெற்றிகளை நீங்கள் பார்ப்பீர்கள். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஸோ கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த முதல் நாள் கூட்டத்துக்கு வந்திருக்கிற யாவரையும் அன்புடன் நான் வரவேற்கிறேன். ஸோ நான் முடிக்க போகிறோம். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஸோ கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஸோ நாளைக்கும் நம்மளுக்கு இந்த கூட்டம் நடைபெறும். ஸோ இன்றைக்கி வராதவங்க எல்லாரையும், உங்கள் ஃபேமிலி எல்லாரையும் தொடர்ந்து கூட்டிகிட்டு வாங்க. ரொம்ப முக்கியமான 5 நாட்கள். ஆமென். ஸோ நான் திருப்பி சொல்கிறது அதுதான். வருஷம் ஃபுல்லாக நீங்கள் எதுக்கோ ஓடலாம், ஓடி என்னத்தை பிரயோஜனமாக பெற்றுக்கொண்டீங்கன்னு திரும்பி பார்க்குறப்ப எதுவுமே இருக்காது. ஆனால் தேவனுடைய சமூகத்தில் உட்காந்தவன் அநேக காரியத்தை பிரயோஜனமாய் பெற்றுக்கொண்டிருப்பார்கள், பெற்றுக்கொள்வார்கள், இன்னும் உயர்த்தப்படுவார்கள். ஏன்னா கிறிஸ்துவினால் மட்டும்தான் எல்லாருமே உயர்த்தப்படுகிறார்கள், உலகத்தினால் அல்ல, உலகத்தில் இருக்கிற காரியங்களால் அல்ல. ஆமென் சொல்லுங்களேன். ஸோ தேவன் வைத்திருக்கிற ஒவ்வொரு ஆசீர்வாதத்தையும் நீங்கள் தேவனுடைய சமூகத்துக்கு வந்து தான் பெற்றுக்கொள்ள முடியும். தேவனுடைய சமூகம் உங்களுடைய நித்திய பேருமமாக இருக்கட்டும். சிலர் கொஸ்டின் இருக்கும், எதுக்கு பிரதர் சர்ச்சுக்கு வந்து இருந்து நாங்கள் வீட்லேயே ஜோம் பண்ணிக்கிறோமே அப்படின்னா பண்ணிக்கங்க. நான் திருப்பியும் சொல்கிறது அதே தான். என்ன அப்படின்னா, கூடி ஜெபிக்கிறப்போ அதில் வேறு ஒரு வல்லம் இருக்குது. என் மேலே இருக்கிற அனாயிட்டிங் அப்படியே எல்லோரும் மேலேயும் பரவும். உங்கள் மேலே இருக்கிற அனாயிட்டிங் சில விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு ஆண்டவர் அதிகமான அனாயிட்டிங்க சிலதெல்லாம் கொடுத்துருப்பாரு, உங்களது அப்படி இங்கே பரவும். ஸோ அந்த ஃபெலோஷிப் அப்படின்னு வரப்போ என்ன நடக்குதுன்னா, ஒவ்வொருத்தருடைய அனாயிட்டிங்கும் ஸ்பிரிட்டாக நீங்கள் மாற அப்படியே அது ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. நாம சொல்லுவோம், என்கிட்ட இருக்கிற ஷேர் அப்படியே இன்னொருத்துக்கு ஷேர் ஆகும், உங்கள்கிட்ட இருந்து பலருக்கு ஷேர் ஆகும், உங்கள்கிட்ட இருந்து எனக்கு ஷேர் ஆகும். அப்படியே இந்த ஃபெலோஷிப் அப்படிங்கிறது ஏன் ஆண்டவர் முக்கியம்னு சொல்கிறாருன்னா, இயேசு கிறிஸ்து கூட 12 பேர் உட்காரப்போ தான் இயேசு கிறிஸ்துவாகவே இவர்கள் மாறினாங்க. இந்த 12 பேர் உள்ள போகிறப்போ இயேசு கிறிஸ்துடைய தன்மையை உலகம் ஃபுல்லாக என்ன பண்ணாங்க, எடுத்துகிட்டு போனாங்க. இப்போ வரைக்கும் இயேசு கிறிஸ்துடைய தன்மை என் மேலே ஒர்க் ஆகுது, உங்கள் மேலே ஒர்க் ஆகுதுன்னா, அன்றைக்கி ஒரு இயேசு கிறிஸ்து 12 பேருக்குள்ளே வச்சு அமிச்சார். அந்த 12 பேருக்குள்ளேருந்து உலகம் ஃபுல்லாக
இப்போ வரைக்கும் பரவி இருக்கிறது. ஆமென் சொல்லுங்களேன். ஸோ இது இன்னும் பரவும். ஸோ ஃபெல்லோஷிப் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் தனியாக உட்காந்து ஜோம் பண்ணலாம். ஆனால் ஆவிக்குரிய அனாதைகளாக நீங்கள் இருக்கக்கூடாது. ஆவிக்குரிய விஷயத்தில் நீங்கள் எனக்கு அண்ணன் இருக்கிறாரு, ஆவிக்குரிய விஷயத்தில் தம்பி இருக்கிறார், ஆவிக்குரிய தகப்பன் இருக்கிறார் அப்படின்ற இடத்துல ஆவிக்குரிய மண்டலத்தில் நீங்கள் உட்காரர்களாக இருக்கிறப்போ பல மாற்றங்கள் தேவன் உங்கள் வாழ்க்கையில் செய்து முடிப்பார். ராமே சொல்லுங்களேன். சொல்லுங்கள், இனி கண்ணீர் இல்லை, கவலை இல்லை, கஷ்ட நஷ்டங்கள் இல்லை, நாசமோசங்கள் இல்லை. சொல்லிட்டீங்க 2025 அப்போ அதெல்லாம் வந்துருச்சுன்னா, நான் எந்த டேர்மில் சொல்கிறேன்னா, கண்ணீர் வருகிறப்போ அது உங்களை கண்ணீராக மாற்ற முடியாத அளவுக்கு தேவன் உங்களை ஆசீர்வதித்துருவார். பிசாசு ரெடியாக இருக்கிறான்னா அவன் ரெடியாக, அவன் ஒரு சைடில் பயங்கரமாக ரெடியாக தான் இருக்கிறான். கர்த்தர் ரெடியாக இருக்கிறார், அவன் ரெடியாக இருக்கிறார். நீங்கள் இப்போ நடுவில் நின்று பிசாசுக்கு இப்போ ஓட்டு போடுறீங்களா இல்லாட்டி தேவனுக்கு ஓட்டு போடுறீங்களா தான் இப்போ கொஸ்டின். கண்ணீர் கொடுக்கறதுக்கு அவன் ரெடியாக இருக்கிறான், துன்பத்தை கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கிறான். ஆனால் நான் தேவனோட பலத்தில் வாழ போகிறேன்னு முடிவு எடுக்கிறவனுக்கு பொல்லாப்பு உங்ககிட்ட வரும், ஆனால் உங்களுக்கு நேரிடாது. வாதி உங்களை நோக்கி வரும், ஆனால் அவங்க வீட்டை அணுகாது. பகலில் வெயிலாகிலும் இரவில் நிலவாகிலும் இதிலிருந்து வருகிற சேதம் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. ஆமென் சொல்லுங்களேன். ஸோ கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது சுற்றி போராட்டங்கள் இருக்கலாம், ஆனால் போராட்டம் என்னை தொட முடியாத அளவுக்கு கர்த்தர் என்னை உயர்த்தி வைத்திருக்கிறார் என்ற வாழ்க்கையில் வாழ்வது தான் கிறிஸ்துவ வாழ்க்கை. ஆமென் சொல்லுங்களேன். ஸோ கண்ணீர் இல்லை, லிட்டரலாக சொல்லுங்கள், கண்ணீர் இல்லை. 2024 திரும்பி பாருங்கள், நிறைய 2023 நிறைய கண்ணீர் வடிச்சிருப்பீங்க, நிறைய கவலையில் இருந்திருப்பீங்க. ஆண்டவர் நிறைய விஷயத்தை மாற்றிருக்கிறார். ஆமாம் தானே? 2025 இன்னும் அதுக்கு மேன்மையாக இருக்கும். இன்னும் நான் உயர்ந்திருப்பேன்றதை நீங்கள் நல்லாவே ஸ்ட்ராங்காகவே நம்பணும். யாரை வச்சு? உங்களை வச்சு இல்லை, பிசாசை வச்சு இல்லை, தேவனை வச்சு. தாவீது அழகாக எல்லா இடத்துலையும் சொல்கிறார், அவர் எனக்கு அரணாக இருந்தார், அவர் எனக்கு கோட்டையாக இருந்தார், அவர் பெலனாக இருந்தார், அவர் எனக்கு மெய்ப்பராக இருந்தார் அப்படின்னு எல்லா இடத்துலையுமே அவன் இருக்கிறதுலே பைபிள்லே பெரிய தப்பு பண்ணவன் அவன் தான். அந்த பெரிய தப்பு பண்ணவன் எல்லா இடத்துலையுமே தேவன் என்ன பண்ணிகிட்டே இருக்கிறான்? முன் குறிச்சிட்டே இருக்கிறான். நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் தோல்வியையோ உங்கள் துன்பத்தையோ அதை தெய்வமாக கொண்டாடாதபடிக்கு எல்லாம் இருக்கட்டும். சொல்லுங்கள், எல்லாம் இருக்கட்டுங்க. எல்லாம் நார்மலாக போயிடுச்சு. பாஸ்ட் டென்ஸில் போய் எதுவும் சொல்லுங்கள் மாற்ற முடியாதுங்க. ஆனால் இப்போ ப்ரெசன்ட் டென்ஸை ஃப்யூச்சரை மாற்றக்கூடிய இடத்துக்கு கர்த்தர் எனக்கு கொடுத்துருக்கிறார். இந்த செகண்ட் கர்த்தர் கொடுக்குறாருன்னா ஃப்யூச்சரை நான் மாற்ற போகிறேன்னு அர்த்தம். ஆமென். தோல்வியிலே இருந்தீங்க அப்படின்னா பிசாசு இன்னும் ஜாலியாக விளையாண்டு போயினே இருப்பான். ஆனால் தேவன் எனக்கு வெற்றிகரமான காரியத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார் என்ற விசுவாசத்தோடு தேவனுடைய கரத்தை பிடிக்கிறப்போ வெற்றிகளை நீங்கள் சுதந்திரிக்கிறவர்களாக இருப்பீங்க. ஆமென். ஸோ கரங்களை தட்டி நாம் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ரொம்ப நாள் ஆச்சு ஸ்பீடாக பேசி, டைமுக்கு முடிக்கணுன்னு கடற்கடன்னு பேசிகிட்டு இருக்கிறேன். ஸோ 8 ஆயிடுச்சு. 8 மனுஷ வாழ்க்கை பிரிச்சுக்கோ அப்படின்னு 8 என்ன பண்ணிங்க பிரிச்சுங்க. ஸோ நாம் ஜெபித்து முடிக்க போகிறோம். ஸோ காணிக்கை இந்த 5 நாள் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ 5 நிமிஷம் அமைதியாக ஜெபம் பண்ணுன்னு சொல்லிட்டு இருந்தேன் ராபர்ட். பாட்டுக்கும் போது சில விஷயங்கள் அவங்க ஊரில் மனசில் நினச்சிக்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் எங்கள் சொந்தக்காரெல்லாம் என்கிட்ட பேசாமே இருக்கிறாங்க. குறிப்பாக எங்கள் அக்கா இந்த கல்யாணத்துக்கு போனோம், அந்த கோயிலுக்கு போகல, கோயிலில் போய் ஒரு பொண்ணுக்கு தாலி எடுத்து கொடுக்கணும்னு சொல்லிட்டு என்கிட்ட பேசவே இல்லை. 6 மாதம் மேலாச்சு, 6 மாதம் ஆச்சு. ஃபோனும் பண்ணல. நான் ஃபோன் எடுக்கலை. இப்போ பேசிட்டு போது அவங்க ஃபோன் வந்திருக்கு, எனக்கு மிஸ்ட் கால் அதில் இருக்குது. இவங்க எல்லாம் ஒன்று சேர்ந்துருக்கணும் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். அப்படியே வந்திருக்கு. சூப்பர். தேவனுடைய அடையாளம். ஆமென். ஸோ நீ கேட்ட எல்லா காரியமும் ஸ்ட்ராங்காக நடக்கும். ஆமென். அதுக்கு ஃபஸ்ட் அடையாளம் தேவாதி தேவன் டேடிக்கு எல்லாம் ஒரு டோக்கன் பிளெஸிங்கை ஓப்பன் பண்ணி எத்தனை பேர் நம்புறீங்க? சொன்ன வார்த்தைகளை எல்லாத்துக்குமே உயிர் இருக்கிறது. கர்த்தர் அதை செய்வார். ஆமென். ஸோ காட் பிளெஸ் யூ. ஸோ நாளை தினத்திலும் தொடர்ந்து நமக்கு இந்த ஆராதனை நடக்கும். நாளைக்கு ஸோ தொடர்ந்து 5 நாட்களும் நீங்கள் வாங்க அப்படிங்கிறது என்னோடய வார்த்தை இல்லை, கட்டாயமாக வாங்கன்றது என்னோடய வார்த்தையாக இருக்கிறது. ஸோ நிறைய வேலை இருக்கும், நிறைய விஷயங்கள் இருக்கும். ஸோ ஒதுக்கிட்டு முன்ன பின்னாடி அதெல்லாம் மாற்றிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், தொடர்ந்து வாங்க. ஸோ நம்ம சர்ச்லேயே உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருப்பாங்களே, அவங்களெலாம் சொல்லி தொடர்ந்து அவங்கள எல்லாரையும் கூட்டிகிட்டு வரும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். யாரும் ஒரு விஷயத்தை அசட்டையாக பார்க்க வேணாம். ஒரு விஷயத்தை கனம் பண்ணுகிறப்போ கண்டிப்பாக அதில் இருக்கிற கணங்கள் கண்டிப்பாக வரும். ஒரு விஷயத்தை அசட்டை பண்ணுங்கிறப்போ இருக்கிற நிலைமையில் இருப்பார்கள் அப்படிங்கிறத வசனம் சொல்லுகிறது. எல்லாருக்கும் அந்த தெரிஞ்ச வசனம் தானே. கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன், கனவீனம் செய்கிறவர்களை நான் அசட்டை பண்ணுகிறவர்களை நான் கனவீன
படுத்துவேனா? அதை படுத்துவேன் அப்படிங்கிறது தேவனுடைய வார்த்தை அல்ல. படுவார்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, யாரோ வந்து பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, எஸ்கேப் போயிடுறாரு. நான் இல்லைப்பா அப்படின்ட்டு. அதாவது உலகத்தில் இருக்கிற பாடுகளோடு அப்படியே என்ன பண்ண வேண்டியதா, வாழ வேண்டியதா. ஆனால் தேவன்கிட்ட தேவனுடைய கனத்தை, தேவனுடைய பிரசனத்தை முன்குறித்து அவரை உயர்த்த பல காரியங்களை கர்த்தர் நம்மளுக்கு சேஞ்ச் பண்ணுகிறவர்களாக இருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். ஸோ கர்த்தர் தொடர்ந்து ஆசீர்வதிப்பேன். நாளைக்கு எல்லாரையும் நீங்கள் வந்து தொடர்ந்து வந்து கலந்து கொள்ளும்படியாக அன்புடன் அழைக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஸோ நாம் ஜெபித்து முடிக்க போகிறோம். ஸோ காணிக்கை போடுறது வந்துட்டு இது 5 நாள் இருக்காது. இன்கேஸ் நீங்கள் தேவனோட வார்த்தையை பெற்றுக்கொண்டு நான் விதைக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா பின்னாடி காணிக்கை பட்டியல் நீங்கள் காணிக்கை போட்டு போகலாம். ஸோ கண்மொழி நாம் ஜெபித்து முடிப்போம். தேங்க்யூ ஃபாதர். இயேசுவின் நாமத்தில் தேவனுடைய வல்லமையும் தேவனுடைய கிருபையும் தேவனுடைய உயர்ந்த காரியங்களும் இயேசுவின் நாமத்தினால எங்கள் வாழ்க்கையில் நடப்பதற்கு இந்த 5 நாட்களை கர்த்தர் கொடுத்துருக்கீங்கப்பா. இந்த 5 நாட்களும் நாங்கள் பார்க்காத ஆசீர்வாதங்களை பார்க்கவும், நாங்கள் தேடியும் கண்டிராத காரியங்களை இலவசமாகவும் லெகுவாய் பெற்றுக்கொள்ளவும் கர்த்தர் ஆண்டவரே யோசுவாவும் காலேப்பும் அந்த கானானுக்கு போகிறதுக்கு முன்னாடி 2025 போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு வார்த்தையை ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லணும். இது கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்துவம், இதை எளிதாய் நாங்கள் சுதந்திரிப்போம் என்ற காரியத்தை நீங்கள் வாயை திறந்து சொல்லுகிறப்போ யோசேப்பும் காலேப்பும் எப்படி, யோசுவாவும் காலேப்பும் எப்படி அந்த தேசத்தை சுதந்திரித்தார்களோ அதற் போல் 2025 நீங்கள் லேசாய் ரொம்ப லெகுவாய் அதை சுதந்திரிக்கக்கூடிய எபிலிட்டிக்கு நீங்கள் வரீங்க. இயேசுவின் நாமத்தில் நீங்கள் வந்தவங்க ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிக்கிற, லைவில் கேட்ட எல்லாரையும் ஆசீர்வதிக்கிற ஆண்டவர் இந்த வார்த்தையானது ஜீவன் உள்ளதாய் பரிபூர்ணப்படுகிறதாய் எங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து ஆக்டிவேட் ஆகட்டும். ஆளுகை செய்யுங்க. மீ பிரேசம் மூலம் பிதாவே ஆமென். நாம் கரங்களை தட்டி நம் தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவோம். எல்லாம் சேர்ந்து சொல்லாமல் என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமை பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அப்பா செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென் ஆமென் ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். டீ இருக்குது, டீ குடிச்சிட்டு போங்க. நாளைக்கு ஒரு 5:45 வந்துட்டீங்கன்னா எனக்கு கொஞ்சம் நிறைய டைம் எடுத்துக்கலாம். சொன்னேன் நீங்கள் எல்லாருமே பாடணும். வந்தவங்க எல்லாருமே ஒரு 1/2 hour 45 minutes எல்லாருமே ஒரு பாட்டு பாடுங்க. பாடிட்டு நம்ம தொடர்ந்து காரியங்களை செய்வோம். ஸோ அதனால் நீங்கள் 5:45 உள்ளே என்ட்ரு ஆகிட்டிங்கன்னா ஒரு 6 o'clock நம்ம அப்படி ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா எனக்கு நல்லாயிருக்கும். ஸோ அதனால் 5:45 எல்லாம் ஸ்கூல் எல்லாம் லீவ் தானே, ஸ்கூல் காலேஜ் அப்புறம் வேலைக்கு போகிறவங்க கொஞ்சம் முன்னாடி பின்னாடி நீங்கள் வரும்படியாக கேட்டுக்கொள்ளப்படுகிறது. காட் பிளஸ் யூ.